ஃபர்ஸ்ட் the returns in general ஜிஎஸ்டியில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து என்னென்ன ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு, மாதிரியான ரிட்டர்ன் டைப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத ஒரு லிஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ ஜிஎஸ்டிஆர் 1, 2, 3. ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்னு சொல்றது அவுட்வர்டு சப்ளைஸ் on or before 10th of the next month. நார்மல் டாக்ஸ் பேயர், அதுதான் நம்ம ரெகுலர் டாக்ஸ் பேயர் நம்ம சொல்றோம். நார்மல் டாக்ஸ் பேயர் அவங்க பதிவிட வேண்டிய ரிட்டர்ன் தான் வந்து ஜிஎஸ்டிஆர் 1. இந்த 10th ரிவைஸ் ஆகி இப்ப 11th டேட் இருக்கு, 1 day எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜிஎஸ்டிஆர் 2 இன்வர்ட் சப்ளைஸ், இந்த ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொபோசல்ல தான் இருந்தது. பட் அது இப்ப பிராக்டிகாலிட்டியில அது கொண்டு வராமே விட்டுட்டாங்க. அதுக்கு பதில் தான் நம்ம 2A அப்படின்ற ஒரு ரிட்டர்ன் சிஸ்டம் நமக்கு வந்துச்சு. இந்த 2A பிறகு 2Bன்னு இப்போ ரீசன்ட் டேஸா ஜூலை மாதத்துல இருந்து 2B அப்படின்ற ரிட்டர்ன் நமக்கு அவைலபிளா இருக்கு. அந்த ஜிஎஸ்டிஆர் 2A அண்ட் 2B என்ன சொல்லுவாங்கன்னா automatically drafted information of your inward supplies. inward suppliesனா நம்மளுடைய பர்ச்சேசஸ் ஆக இருக்கலாம் அல்லது நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் டுவர்ட்ஸ் எனி ஆப்ரேட்டிங் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் அந்த இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். இதுதான் வந்து ஜிஎஸ்டிஆர் 2A அண்ட் 2B அப்படின்றது. அதே போல ஜிஎஸ்டிஆர் 3 என்கிற பீரியாடிக் ரிட்டர்னும் இனிஷியலா ஜிஎஸ்டி வந்த போது சொல்லப்பட்டது. ஆனால் அதுவும் பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியால அது அந்த ஜிஎஸ்டிஆர் 3 வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது. 2 and 3 ரெண்டுமே வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது. 2க்கு பதில் 2A and 2B என்ற 2 விஷயங்கள் வந்தது. 3க்கு பதில் 3B அப்படின்ற ரிட்டர்ன் நமக்கு வந்தது. Then GSTR 4 return by a composition taxable person, taxpayers. composition taxpayers உங்களுக்கு தெரியும், அவங்க டாக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டாங்க, இன்புட் கிரெடிட் எடுக்க மாட்டாங்க. அவங்க டர்ன் ஓவர் பேர்ல குவார்டர்லி பேசிஸ்ல ஒரு ஃபிக்ஸட் சம் மட்டும் பர்சன்டேஜ் 1%, 5% or 6% அந்த மாதிரி அவங்களுடைய செக்மெண்ட்டுக்கு ஏற்றது போல ஃபிளாட் பர்சன்டேஜ் மட்டும் அவங்க பே பண்ணிடுவாங்க. GSTR 5 is the return for the non-resident taxpayers, foreigners இந்தியாவில் வந்து இந்தியாவில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க GSTR 5 என்கிற ரிட்டர்னை அவங்க பதிவிடணும். Then GSTR 6 return by input service distributor, a separate licensing facility in GST is there. அதாவது company can distribute as ITC accumulated on input servicesல accumulate ஆன ITC-ய என்னுடைய அவுட்வர்ட் சப்ளைல செட் ஆஃப் பண்ண முடியல, எனக்கு அவுட்வர்ட் சப்ளையே இல்லை அப்படின்ற பட்சத்துல என்னுடைய வேறு மாநிலத்துல வேற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய என்னுடைய நிறுவனத்துக்கே நான் டிஸ்ட்ரிபியூட் செய்துக்கலாம். அப்படி டிஸ்ட்ரிபியூட் செய்வதற்கு என்னுடைய ஓன் கிரெடிட்டை என்னுடைய கம்பெனிக்கே வேற ஸ்டேட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஸ்பெசிபிக்கா எடுக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஐஎஸ்டி அப்படின்ற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன். இது எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் அது அப்ளை ஆகாது. இதுக்காக ஸ்பெசிபிக்கா அப்ளை பண்ணி வாங்கணும். என்னுடைய ஒரு கம்பெனில இருக்கிற ஐடிசியை இன்னொரு கம்பெனிக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இன்புட் சர்வீசஸ்ல கிடைச்ச ஐடிசியை குட்ஸ்லன்னா குட்ஸ் ஆப்வியஸா சேல் பண்றப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். பட் இன்புட் சர்வீசஸ் தான் இப்போ நமக்கு அவுட்வர்ட் சப்ளையே இல்லை அப்படின்ற பட்சத்துல அவங்கள யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அதுக்காக இது செப்பரேட்டா ஐஎஸ்டி அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்தது. யாருக்கு அப்ளிகபிளா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பிக் கார்பரேட்ஸ் ஆர் கிளைண்ட் சர்வீஸ் சப்போர்ட் பேக் எண்ட் ஆபரேஷன் R&D இதெல்லாம் இருக்கும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல. பட் அவங்களுக்கு சேல்ஸ் ஆஃபீஸஸ்லாம் வெவ்வேறு ஸ்டேட்ஸ்ல இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த R&Dயும் பேக் ஆஃபீஸ் ரன் ஆகிற ஸ்டேட்ல அவங்களுக்கு அவுட்வர்ட் சப்ளை பில்லபிள் சர்வீஸ்ன்னு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அந்த பர்டிகுலர் ஜோன்ல இருக்கக்கூடிய
ஐடிசி எல்லாம் யூட்டிலைஸ் பண்றதுக்கு அவங்களே அவங்களுடைய கம்பெனி வேற ஸ்டேட்ல பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அது வேற ஜிஎஸ்டி நம்பர்ல இருக்கும். அந்த நம்பருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவங்க ஐடிசி. அதுதான் இந்த மோடு, இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிபிக் லைசன்சிங் எடுத்திருந்தோம்னா ஐஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த 2 and 3 இஸ் withdrawn permanently அப்படின்னு நீங்க போட்டுருக்கோம். GSTR 4 composition taxable person, that GSTR 4 also moved to annual return procedure. Earlier it was a quarterly return procedure. GST வந்த புதுசுல quarterly return procedure இருந்தது காம்போசிஷன் டாக்ஸ் பேயருக்கு. அதை என்ன பண்ணாங்க, 1st April 2019 இருந்து அதை இயர்லி ப்ரொசீஜரா மாத்திட்டு 3 months ஒன்ஸ் ஜஸ்ட் சலான் கைண்ட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் சிஎம்பி 08 அப்படின்ற ஒரு சம்மேஷன் ஸ்டேட்மெண்ட், குவார்டர்லி சம்மேஷன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பதிவிட்டு, ஸோ காம்போசிஷன் டாக்ஸபிள் பர்சன்ஸ் தே ஃபைல் சிஎம்பி 08 சம்மேஷன் ஸ்டேட்மெண்ட், குவார்டர்லி சம்மேஷன் ஸ்டேட்மெண்ட் after the end of every quarter, and GSTR 4 an annual return at the end of every financial year. இதுதான் வந்து காம்போசிஷன் டாக்ஸபிள் பர்சன் உடைய ப்ரொசீஜரா இருந்தது. ரெகுலர் டாக்ஸ் பேயரை பொறுத்த வரைக்கும் he has to file GSTR 1 and GSTR 3B monthly, and he has to file the annual return also, regular person. சரி, இப்போ இடையில 1 2 3 4 அந்த சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா 7 GSTR 7 அப்படின்ற ஒரு ரிட்டர்னை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. TDS, இது வந்து இன்கம் டாக்ஸ் உடைய TDS கிடையாது, இது ஜிஎஸ்டிலேயே TDSன்னு ஒண்ணு இருக்கு. ஜிஎஸ்டில இருக்கக்கூடிய TDS, ஜிஎஸ்டில இருக்கக்கூடிய TDS என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் என்டிட்டிஸ்க்கும் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ்க்கும் பில் பண்ணீங்கன்னா, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் அண்ட் கவர்மெண்ட் என்டிட்டிஸ்க்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்டிட்டிஸ்க்கு நீங்க பில் பண்ணீங்கன்னா 2.5 lakhsக்கு மேல அவங்களுக்கு பில் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, 2.5 lakhs 2.5 lakhsக்கு மேல பில் பண்றீங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கொடுக்குற பேமெண்ட்ல ஜிஎஸ்டிக்கு TDS 2% சொல்லி பிடிச்சிட்டு பேலன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அதை அவங்க GSTR 7 அப்படின்ற ரிட்டர்ன்ல ஃபைல் பண்ணிப்பாங்க. அது நமக்கு TDS கிரெடிட் மாதிரி தான், அது நம்ம அப்படியே நம்ம டாக்ஸ் கட்டுறப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். TDS கிரெடிட்டை செக் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு அது கேஷ் அவைலபிலிட்டி மாதிரி வந்து நின்றுடும், கேஷ் லெட்ஜர்ல வந்து நின்றுடும். TCS டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ், ஏன்னா இது இன்கம் டாக்ஸ்ல இருக்கிற மாதிரியே அதே சேம் டெர்மினாலஜிஸ்லாம் பயன்படுத்திருக்காங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். Yes, the same terminologies are there. Yes, I will explain once again the TDS. TDS is in GST. ஏன்னா இன்கம் டாக்ஸ்லயும் TDS இருக்கு, அது வேற TDS, இது வேற TDS. இந்த TDS என்னன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் என்டிட்டி, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர்களும் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், பப்ளிக் லிமிடெட், பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ். ஸோ பப்ளிக் செக்டர் இந்த இரண்டிற்கும் நாம சப்ளை செய்கிறோம் என்றால் 2.5 lakhsக்கு மேல நாம சப்ளை பண்றோம் அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் என்டிட்டி அல்லது அந்த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் they will deduct 2% TDS on the GST bills what we have raised. GST bills நாம ரைஸ் பண்ண பில்கள்ல 2% TDS, GST TDS பிடிச்சு கட்டிடுவாங்க. அந்த GST TDS வந்து நம்மளுடைய போர்ட்டல்ல தனியா TDS ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற இடத்துல நமக்கு வந்து நிற்கும். அதை நம்ம செக் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அது நமக்கு கேஷ் லெட்ஜர்ல, அதாவது நம்ம பணம் கட்டின மாதிரி, முன்பணம் அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டின மாதிரி நமக்கு அவைலபிளா இருக்கும் ஜிஎஸ்டில. இதுதான் வந்து GST TDS, GST டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். TCS டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ், இது எதுக்காக அப்படின்னா, இ காமர்ஸ் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா
பிளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரியான இணையதள வர்த்தகத்தில் இருக்கும் நிறுவனங்கள் அவர்கள் செல்லரோ பையரோ கிடையாது. நெய்தர் தே ஆர் செல்லர் ஆர் நார் பையர்ஸ். அவங்க ஜஸ்ட் இன்டர்மீடியரி, ஒரு இடைத்தரகர்கள் மாதிரி. அவங்க ஒரு மார்க்கெட் பிளேஸ உருவாக்கி தராங்க. மார்க்கெட் பிளேஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் they have created. On that platform all the sellers of different products will showcase their products in their platform. The buyers will come and browse the products in their platform. Buyers வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல ப்ராடக்ட்ஸை ப்ரௌஸ் பண்ணி தேவையானதை பை பண்ணிட்டு போயிடுறாங்க. Payment is paid to the e-commerce operator. That e-commerce operator in turn, after confirmation of the product delivery, after confirmation of the satisfaction, refund policy and everything, he will settle the money to the vendor, product vendor. அப்ப செட்டில் பண்றப்ப என்ன பண்ணுவார்னா, he will deduct 2% as TCS and remit it into TCS. That is the same procedure. TDS ல இருக்கக்கூடிய அதே procedure தான். Why it is termed as TCS means this tax is collected from some other person and paid to the government on behalf of suppliers. TDS பொறுத்த வரைக்கும் tax is deducted on the payment, therefore it is TDS. TCS is tax is collected from the customers, because all these e-commerce operators are not paying anything from their own pocket. They are collecting from the customers. They are collecting from their customers and settling. Then, just a minute. Yes, நம்ம இப்போ TDS, TCS ரெண்டும் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? TDS ன்றது government entities and public sector companies. They are deducting from their payment. TCS பொறுத்த வரைக்கும் it is applicable to e-commerce operators. They are collecting from the customers and retaining it and remitting in on behalf of the vendors. அதுதான் TCS. அது சரி. இப்போ GSTR 9 annual return இருக்கு, ரெகுலர் டாக்ஸ் பேயருக்கு 9A இருந்தது, காம்போசிஷன் டாக்ஸபிள் பர்சன். அதுக்கப்புறமா தான் 9A வந்து GSTR 4 ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. அதனால இப்ப 9A பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை. 9B TCS அந்த இ-காமர்ஸ் ஆபரேட்டருக்காக சொல்லப்பட்டது. ஓகே, 9C பாத்தீங்கன்னா இட்ஸ் another requirement for regular taxpayer where their total turnover in a year crosses some limit. ஏன் சம் லிமிட் நான் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஃபைனான்சியல் இயர், அதாவது ஜிஎஸ்டி வந்த அறிமுகமான முதல் ஃபைனான்சியல் இயர் 17-18க்கு 2 கோடியை லிமிட்டா வச்சிருந்தாங்க. 2 கோடிக்கு மேல போனாலே ஜிஎஸ்டியில ஆடிட் செய்யணும், செல்ஃப் ஆடிட் செய்யணும். அந்த செல்ஃப் ஆடிட்ல ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் GSTR 9C. செல்ஃப் ஆடிட் பண்ணக்கூடிய நபர் யார் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் பிராக்டிசிங் காஸ்ட் அக்கௌண்டன்ட். காஸ்ட் அக்கௌண்டன்ட், இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இல்லைன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்ல பிராக்டிஸ் பண்றவங்க சைன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இப்போ 17-18க்கு பிறகு 18-19 மற்றும் 19-20 எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லிமிட்டை 2 கோடியா 5 கோடியா உயர்த்திட்டாங்க. அதனால 5 கோடிக்கு மேல போனாதான் நமக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சைன் தேவை அப்படின்றது இப்போ இருக்கு, நடைமுறையா இருக்குது. தென் கடைசி ரிட்டர்ன் GSTR 10 ஃபைனல் ரிட்டர்ன் சொல்றாங்க. அதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் செய்த 3 மாதத்திற்குள், within 90 days of cancellation we have to submit a final return. ஃபைனல் ரிட்டர்ன் இதை நிறைய பேர் மறந்துடுறாங்க. இந்த ஃபைனல் ரிட்டர்ன் பதிவிடலைனாலும் அந்த எவ்ரிடே பெனால்டி, ஏன்னா எல்லா ரிட்டர்ன்களுக்கும் பாத்தீங்கன்னா எவ்ரிடே பெனால்டி இப்போதைக்கு ஆனுவல் ரிட்டர்னை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா 50 rupees பெனால்டி a day. ஒரு நாளைக்கு வந்து லேட் ஃபீஸ் வந்து 50 ரூபாய் லேட் ஃபீஸ், அப் டு மேக்ஸிமம் ஆஃப் 10,000 rupees. இப்போ அதுல CGST SGST இந்த 2 பிரிவா பிரிச்சோம் அப்படின்னா 25 rupees per day, up to a maximum of 5,000 rupees CGST, 5,000 rupees SGST, total 10,000 rupees லேட் ஃபீஸ். அந்த அளவுக்கு போகிறதுக்கான
எல்லா வழிமுறைகளும் சட்டத்துல இருக்கு. அதனால லேட் பண்ணாம ஃபைல் பண்றது, நேரத்தோட ஃபைல் பண்றதுன்றது ரொம்ப அவசியமா இருக்கு. இப்போ அந்த நம்ம ரெகுலர் டாக்ஸ் பேயருக்கான ரிட்டர்ன் ப்ராசஸ் எப்படி நம்ம ரொட்டீனா பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா செல்லர்ஸும் எல்லா சப்ளையர்ஸும் ஆனார் பிஃபோர் 10th இல்ல 11th, இப்போ ரிவைஸ்ட் டேட்னா 11th சொல்லலாம். ஆனார் பிஃபோர் 11th வந்து அவங்களுடைய ப்ரீவியஸ் மந்த் உடைய சேல்ஸ் அவுட்வர்ட் சப்ளை ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்ற ஒரு படிவத்துல அப்லோட் பண்ண போறாங்க. அந்த ஜிஎஸ்டிஆர் 1 பத்தி தான் இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல ரொம்ப டீடைல்டாவே ஒவ்வொரு காலம்லயும் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதுல என்ன ஃபில்அப் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ தியரிட்டிக்கல் அவுட்லுக் ஒன்று கொடுக்குறேன். நாளைக்கு முடிஞ்சா ஒரு ப்ராக்டிக்கல் லாகின் ஏதாவது அதுக்குள்ள போக முடியுமான்னு பாக்குறேன். இல்லை இன்னைக்கே டைம் இருந்தாலும் ப்ராக்டிக்கல் லாகின்குள்ள போய் உங்களுக்கு காண்பிக்கிறேன் நான். இல்லை நீங்க உங்க ஓன் கம்பெனிஸ் லாகின் இருந்தாலும் நான் சொல்றதை வச்சு லாகின் பண்ணி உள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். யூ வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மென்ஷன் தேர். என்னுடைய விளக்கத்தையும் கையில வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, 10-11ஆம் தேதிக்குள் நாம முந்தைய மாதத்திற்கான இன்வாய்சஸ், நம்ம பில் பண்ண இன்வாய்சஸ் எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்றோம். தென் from 12th onwards, this GSTR 2A, now it is termed as 2B, will have the entire bills we received. ஏன்னா 11th வரைக்கும் நமக்கு நம்மளுடைய சப்ளையர் எல்லாம் அப்லோட் பண்ணுவாங்க, நாமளும் நமக்கு கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ 11th மிட் நைட் வரைக்கும் அங்கே அப்லோட் ஆகும். 12th இருந்து அங்கே அது வரைக்கும் அப்லோட் ஆனதுலாம் நமக்கு 12th இருந்து நமக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ வி கேன் செக் இட் அவுட் ஃப்ரம் 12th to 20th. ஏன்னா 20ஆம் தேதி தான் தட் இஸ் தி லாஸ்ட் டேட், டியூ டேட் ஃபார் ஃபைலிங் ஆக்சுவல் டாக்ஸ் பேமெண்ட், to the government as well as filing the GSTR 3B return. இந்த GSTR 3Bக்கு மட்டும் இப்ப கொஞ்சம் ஸ்டாகரிங் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, 2-3 டேட்ஸ். அதாவது 5 crores பிலோ டர்ன் இருக்கிறவங்களா இருந்தா அவங்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாங்கன்னா 22ஆம் தேதி வரைக்கும் டேட் இருக்கு. 5 crores மேல இருக்கிறவங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா எல்லாருக்குமே ஒரே டேட் தான், 20ஆம் தேதி அப்படின்னு வச்சிருக்காங்க. GSTR 3B is a summary return. It is termed as a summary return because அதுல இருக்கக்கூடிய வேல்யூ என்று பார்த்தீர்கள் என்றால் அந்த குறிப்பிட்ட மாதத்திற்குரிய மொத்த விற்பனை தொகை, இந்த விற்பனை தொகைக்கான மொத்த டாக்ஸ், தென் அந்த மாதத்துக்கான மொத்த இன்புட் கிரெடிட் எவ்வளவு நம்ம எடுத்திருக்கோம், ஐஜிஎஸ்டி ஹெட்ல எவ்வளவு இருக்கு, சிஜிஎஸ்டி ஹெட்ல எவ்வளவு இருக்கு, எஸ்ஜிஎஸ்டி ஹெட்ல இருக்கு. அதுல நம்ம ஏதாவது ரிவர்சல், இன்எலிஜிபிள் அந்த மாதிரி சட்டத்துல நாம ஏதாவது வாலண்டியரா மார்க் பண்றோமா அப்படின்றது. அதுக்கப்புறமா ரெகுலர் ஃபார்வர்டு சார்ஜ் இல்லாம ரிவர்ஸ் சார்ஜ்ல ஏதாவது நம்ம பே பண்ணி, ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல பே பண்ற டாக்ஸ், நம்ம ரிவர்ஸ் சார்ஜ்ல பே பண்ண டாக்ஸ் கிரெடிட் ஏதாவது எடுக்கிறோமா, பே பண்றது எங்க காண்பிக்கிறோம், ரிவர்ஸ் சார்ஜ்ல பே பண்ணதை எப்படி கிரெடிட் எடுக்கிறது எங்க காண்பிக்கிறோம். இந்த ஆஸ்பெக்ட்ஸ் தான் மெஜாரிட்டி ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் GSTR 3Bல நாம காண்பிக்கிற ஆஸ்பெக்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கொடுத்துட்ட பிறகு ஃபைனலா ஆஃப்செட்டிங் த லைபிலிட்டி, ஆஃப்செட் லைபிலிட்டின்ற ஒரு ப்ராசஸ் நம்ம அதுல பண்ணுவோம். அந்த ஆஃப்செட் லைபிலிட்டினா என்ன ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய liability of tax is nothing but all tax collected from invoices. அதுதான் நம்மளுடைய டாக்ஸ் லயபிலிட்டி. நாம என்னுடைய இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய இன்வெர்ட் சப்ளைஸ்ல நமக்கு கிடைச்ச ஐடிசி. இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி, இஃப் மை லைபிலிட்டி இஸ் எக்ஸஸ் தென் ஐ ஷுட் கிரியேட் அ சலான் அண்ட் ரெமிட் த கேஷ். நான் சலானை கிரியேட் செய்து அதன் மூலமாக பணம் ரெமிட் செய்து நான் ஈக்குவலைஸ் பண்ணணும், என்னுடைய லைபிலிட்டியை நல்லிஃபை பண்ணணும், லைபிலிட்டியை ஜீரோ ஆக்கணும். அதுதான் ஆஃப்செட் லைபிலிட்டின்ற ஒரு ப்ராசஸ். ஸோ GSTR 1 என்பது என்னுடைய விற்பனையின் விவரங்களை
டீடைல்ஸ் ஆஃப் தி அவுட்வர்ட் சப்ளையை பதிவிடுவது 11ஆம் தேதிக்குள். ஜிஎஸ்டிஆர் 2A அல்லது 2B என்பது எனக்கு கிடைக்கப்பட்ட இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டுகளை அதை வெரிஃபை செய்வது. ஸோ reconciliation of my input tax credit with the suppliers uploaded invoices. அதுதான் GSTR 2A and 2B. Then the third step in our monthly return is on or before 20th of every month, we will finalize the tax liability, and we will also finalize the input tax credit and net difference, if any, we have to pay by creating a challan, and we have to offset the liability. அது வந்து GSTR 3B ல செய்யும். இதுதான் வந்து நம்மளுடைய மாதாந்திர ரிட்டர்ன் ப்ராசஸ். தியரிட்டிக்கலா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இப்போ GSTR 1க்குள் செல்வோம். உங்களுடைய கேள்விகள் எல்லாம் கூட எடுத்து வச்சுக்கலாம். GSTR chat விண்டோல பதிவிடுங்க. மாதாந்திர ரிட்டர்ன் GSTR 1 சார்ந்த எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்க இங்கே பதிவிடலாம். நாம அதையும் ரொம்ப கவனமாவே கையாளலாம். இப்போ இந்த GSTR 1 என்பது எப்படி பார்ப்பதற்கு இருக்கும், பை லுக் எப்படி இருக்கும்? இந்த வெப்சைட்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு ஜிஎஸ்டி யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்கன்னு நம்ம இனிஷியலா நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே நமக்கு ப்ரொவிஷனல் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். அதை பேஸ் பண்ணி நாம ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு, யூசர் நேம் பொறுத்த வரைக்கும் பர்மனன்ட், பாஸ்வேர்டு அப்பப்போ ரீசெட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா நமக்கு மெனு ட்ரிவனா இருக்கு. இந்த மெனு ட்ரிவன்ல ரிட்டர்ன்ஸ் மெனுல, இந்த ரிட்டர்ன்ஸ் மெனுல GSTR 1 அப்படின்ற ரிட்டர்னுக்குள்ள போனோம்னா இந்த ஸ்கிரீன் நமக்கு தெரிய வருது. இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாக்ஸஸா இருக்கிறது வந்து டேபிள்ஸ் ட்ரிவனா இருக்கு அது சொல்லுவாங்க. எத்தனை டேபிள்களா இருக்கு? விசிபிளா இருக்கிற டேபிள்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் இங்க 19 விதமான டேபிள்கள் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இதுல 6 டேபிள் பாக்குறீங்க, அடுத்த இதுல ஒரு 4 டேபிள் பாக்குறீங்க, அடுத்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு 9 டேபிள்களை பாக்குறீங்க. 6 4 10 ஆச்சு, இங்க 9 19 டேபிள்களை கொண்டது நம்ம GSTR 1 விசிபிளா. ஏன்னா அதுக்குள்ள சிலது கம்பைன் பண்ணிலாம் இருக்கு, அதனால சொல்றேன் 19 டேபிள்களை பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த ஒவ்வொரு டேபிள்களை பத்தி தான் அடுத்து எலாபரேட்டா நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு டேபிள்கள்லயும் என்னென்ன இன்ஃபர்மேஷன் தியரிட்டிக்கலா ஃபர்ஸ்ட் அதை முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு பிராக்டிக்கலா உள்ளுக்குள்ள போய் எப்படி ஃபில்அப் பண்றோம், நம்ம எப்படி ஹவு வி ஆர் அப்லோடிங் திங்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த GSTR 1, this is a table, this is a return. GSTR 1 is a return for uploading all our invoice related information. The outward supplies தான் இதுல ரொம்ப கவனமா பார்க்கணும். அவுட்வர்ட் சப்ளைஸ் தான். ஏன் இதை நான் ரொம்ப முக்கியமா சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க நீங்க ரைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா டெபிட் கிரெடிட் அண்ட் டெபிட் நோட்ஸ் அப்படின்னு இருக்கு. ரெஜிஸ்டர்டு வித்தின் பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கீழே பாத்தீங்கன்னா கிரெடிட் அண்ட் டெபிட் நோட் அன்ரிஜிஸ்டர்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. யூஸ்வலி கிரெடிட் நோட்ஸ் ஆர் இஷ்யூட் ஃபார் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ், டெபிட் நோட்ஸ் ஆர் இஷ்யூட் ஃபார் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். So here debit notes means this is not at all relevant to a purchases. அது ரொம்ப கவனமா பார்க்கணும். ஏன்னா this return, the entire return is meant for outward supplies. நம்மளுடைய இன்வாய்சஸ், சேல்ஸ் இன்வாய்சஸ் சார்ந்த விஷயங்கள். ஸோ டெபிட் நோட் எதற்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம சில தருவாய்களில் சேல்ஸ் இன்வாய்சஸில் ஏதாவது பிரைஸ் வேரியேஷன் இருக்கு, குறைவாக மதிப்பிட்டு பிரைஸ் பில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை ரிவைஸ் செய்வதற்காக டெபிட் நோட்கள் பதிவிடக்கூடிய கட்டாயம் இருக்கும். அதனால the debit notes mentioned in GSTR 1 is only related to sales. விற்பனை சார்ந்த விஷயங்கள் தான் இந்த டெபிட் நோட்டை குறிக்கும். இது நிறைய பேர் அடிப்படை
புரிதல் இல்லாதால தவறு பர்ச்சேஸ்ல இருக்கிறதெல்லாம் போட்டுறாங்க. அதனால ஜிஎஸ்டிஆர் 1க்கும் 3Bக்கும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் ஆரம்பத்துல நிறைய குழப்பங்கள் இருந்தது. ஆக்சுவலா 1க்கும் 3Bக்கும் உள்ளக்கூடிய வித்தியாசத்து நிறைய விஷயங்கள் இருக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்றப்ப. ஏன்னா 1ல் நம்ம பிரேக்கப் காண்பிக்கிறோம், 3Bல சம்மரியா காண்பிக்கிறோம். இப்போ 1ல இருக்கிற பிரேக்கப் 3Bல இருக்கிற சம்மரிக்கும் மேட்ச் ஆகணும். இல்லைன்னா அப்ப நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிருக்கோம்னு அர்த்தம். இப்ப நம்ம இதனுடைய டீடைல்ஸுக்கு போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் முதல் பார்த்த பாக்ஸ் 4A 4B 4C 6 இது ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரூல்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ்ல எல்லாத்துக்கும் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சீக்வன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுல வந்து சொல்றபடி பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 விதமான அம்சங்களை உள்ளடக்கியது இந்த டேபிள். எது எதெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டீம்டு எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. SEZ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு சப்ளை செய்யப்பட்ட அம்சங்கள். வித் பேமெண்ட் ஆர் வித்தவுட் பேமெண்ட் அப்படின்ற 2 விஷயம் இதுல சொல்றாங்க. வித் பேமெண்ட் ஆர் வித்தவுட் பேமெண்ட்னா என்னன்னா, ஏன்னா எக்ஸ்போர்ட்டுகள் மற்றும் SEZ சப்ளைகள் செய்யும் பொழுது அரசாங்கத்திடம் முன் அனுமதி நம்ம பெற வேண்டும். அந்த முன் அனுமதி என்பது LUT என்கிற லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம வாங்கணும். ஸோ இப்போ வந்து in the case of exports and supplies to SEZ, that is special economic zone. In the case of exports and supplies to special economic zone, there are 2 instances. One is with payment. With payment is nothing but with payment of IGST. So in that case, இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, on sales we pay IGST, and after completion of export or the supply to SEZ, we will move refund application. இது ஒரு one way. As far as export of goods is concerned, this refund is automatic. ஆட்டோமேட்டிக்னா நம்ம வந்து கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அது எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஜிஎஸ்டி ரிட்டர்னை ஃபைல் பண்ணா 15-20 நாளைக்குள்ள நம்ம கட்டின IGST நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். Then the second procedure, without payment, without any IGST, இது என்ன அப்படின்னா, prior approval in the name of LUT, letter of undertaking, has to be with us. நம்மிடம் இருக்கணும். இது LUT இருக்கணும், லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் இருந்துச்சுன்னா இதை வைத்துக்கொண்டு எக்ஸ்போர்ட்ஸ் மற்றும் SEZ வித்தவுட் IGST நம்மால் பொருட்களை அனுப்ப முடியும். இப்போ இதை இவ்வாறு அனுப்புவதால் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து IGST கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வந்து இன்புட் கிரெடிட் நம்ம கிட்ட இருக்கும், யூஸ் பண்ண முடியாம இருக்கும். அந்த இன்புட் கிரெடிட்டை நம்ம ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். Since no tax on outward supply, there will be
unutilized input tax credit. All zero rated supplies can apply for refund of unutilized ITC. The time limit of applying the ITC under this will be 24 months. 24 மாசத்துக்குள்ள அந்த விஷயத்தை ரீஃபண்ட் அப்ளிகேஷன் பண்ணணும். இதுதான் வந்து வித் பேமெண்ட் அண்ட் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். வித் பேமெண்ட் அப்படின்ற ஐஜிஎஸ்டி பணம் கட்டுவோம். பணம் கட்டுறது ஆட்டோமேட்டிக்கா அது எக்ஸ்போர்ட் ஆன பிறகு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். வித்தவுட் பேமெண்ட்னா எல்யூடின்ற ஒரு ஸ்பெஷல் பர்மிஷனை வாங்கிட்டு இந்த ஸ்பெஷல் பர்மிஷனை வச்சுக்கிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா டாக்ஸ் கேட்க மாட்டாங்க கஸ்டம்ஸ்ல. ஐஜிஎஸ்டி இல்லாம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஆனா அந்த குட்ஸுக்கு நம்ம இன்புட் கிரெடிட் இருக்கும் இல்லையா, அதை நாம வேற இன்னொரு தருவாயில ரீஃபண்ட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வித் பேமெண்ட் வித்தவுட் பேமெண்ட். டிரான்சாக்ஷனை மார்க் பண்ணும்போது அது வித் பேமெண்டா வித்தவுட் பேமெண்டா நம்ம மார்க் பண்றோம். அடுத்தது சேல் ஃப்ரம் பாண்டட் வேர்ஹவுசஸ். இப்போ கஸ்டம்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் பண்ணி சில பேர் கிளியரன்ஸ் பண்ணி கஸ்டம்ஸ் பேமெண்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணி எடுக்கிறதுக்கு பணம் இருக்காது. அதனால என்ன பண்ணிடுவாங்க, அங்கேயே பாண்டட் வேர்ஹவுசஸ் இருக்கும், அதுல போய் வச்சிருவாங்க குட்ஸை. அப்போ கிளியரன்ஸ் ஃப்ரம் வேர்ஹவுசஸ். அப்போ எப்போ பணம் இருக்கோ, கஸ்டம்ஸ்ல பணம் இருக்கோ, அப்பதான் வந்து தேவையான கஸ்டம்ஸ் டியூட்டியை கட்டி அந்த குட்ஸை கஸ்டம்ஸ் வேர்ஹவுஸ்ல இருந்து எடுப்பாங்க. இதுதான் இம்போர்ட்டர்ஸ் ரெகுலரா பண்ணக்கூடிய வேலை. சில நேரங்கள்ல அந்த பாண்டட் வேர்ஹவுசஸ்ல இருந்து அப்படியே கூட சேல்ஸ் ஆகும். அந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே கூட எக்ஸ்போர்ட் ஆகும். டியூட்டி டிராபேக் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்கு. கஸ்டம்ஸ் விஷயங்கள். இம்போர்ட்டட் குட்ஸ் ரீ எக்ஸ்போர்ட்டட் as it is or imported goods with some modification exported within some certain period of time, duty drawback on certain percentages, இந்த மாதிரிலாம் அதுல இருக்கு. இந்த மாதிரி தருவாய்கள் டிரான்சாக்ஷன். டீம்டு எக்ஸ்போர்ட்ஸ் சொல்றாங்களே, டீம்டு எக்ஸ்போர்ட்ஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, there are some special schemes given by export promotion schemes are there. அந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம்ஸ்ல அனுப்பப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னா அதை டீம்டு எக்ஸ்போர்ட்ஸ் சொல்லுவாங்க. இபிசிஜி ஸ்கீம் சொல்லுவாங்க, எம்ஏஎஸ் ஸ்கீம், மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் ஸ்கீம், அந்த மாதிரிலாம் நிறைய. தென் நான்காவது அம்சம் சப்ளைஸ் அட்ராக்டிங் ரிவர்ஸ் சார்ஜ். சப்ளைஸ் அட்ராக்டிங் ரிவர்ஸ் சார்ஜ். இந்த விஷயத்த நல்லா உள்வாங்கிக்குங்க, சரியா புரிஞ்சுக்குங்க. புரியல அப்படின்னா சாட் விண்டோல லைன்ல இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னீங்கன்னா தான் நான் என்னால திரும்ப சொல்ல முடியும். நான்காவது விஷயமா இருக்குது சப்ளை அட்ராக்டிங் ரிவர்ஸ் சார்ஜ். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ எம் ப்ரொவைடிங் ஒன் சர்வீஸ், I am providing one service or I am selling one product. If that service is liable for GST only on the recipient அப்படின்னு வச்சுக்கோங்க. Because in the last session, பழைய கிளாஸ் முந்தைய வகுப்புல நம்ம பார்த்தோம், there are some list of services starting from goods transporting agent, advocate, senior advocates, and this author, musician, artists, and these insurance agents, bank recovery agents, collection agents, then these motor leasing companies, taxi services, security services. All these persons அவங்க ப்ரொவைட் பண்ற சர்வீசஸ் 13/2017 அப்படின்ற ஒரு நோட்டிபிகேஷன் மூலமா சொல்லப்பட்ட இந்த செட் ஆஃப் சர்வீசஸ்
இவர்கள் இவர்கள் புரியும் சேவைக்கு அவர்கள் பில்லில் ஜிஎஸ்டியை கலெக்ட் செய்ய மாட்டார்கள். இந்த சர்வீசஸ் தான் சொல்றோம் that tax liability is in the hands of the recipient, therefore it is called a reverse charge mechanism. Supplier is free from collecting tax. Supplier is free from collecting tax. Even though I have a GST number, if I provide these type of services, இந்த மாதிரி நான் லிஸ்ட் பண்ண இந்த சேவைகளை செய்பவராக இருந்தால் நான் அந்த பில்லுல ஒரு சின்ன மென்ஷனிங் மட்டும் வச்சுட்டு சப்ளைஸ் ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளிகபிள் எஸ் அப்படின்ற ஒரு மார்க்கிங் மட்டும் வச்சுட்டு ஐ கேன் ஜஸ்ட் பில் ஃபார் மை சர்வீசஸ் அலோன். ஐ எம் நாட் ஆஸ்க்ட் டு புட் எனி ஜிஎஸ்டி ஆன் மை பில். when I am coming under this, எப்பொழுது நான் இந்த வரையறைக்குள்ள வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, when my services are listed on that particular notification and are subject to recipient's liability, recipient's liability-ஆ இருக்கக்கூடிய சர்வீசஸ்ல என்னுடைய சர்வீஸ் வந்துச்சுன்னா நான் அதுக்கு டாக்ஸை கலெக்ட் பண்ணக்கூடாது அவங்க கிட்ட. ஸோ அப்படிப்பட்ட சேவைகளை நீங்க செய்பவராக இருந்தீர்கள் என்றால், let's say you are a truck owner, goods transporting agent, you are an advocate having some GST registration. So in that case நீங்க பில்லுல நான் சொன்னப்பலே ஒரு வேர்டிங்ஸ் போட்ட ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளிகபிள் மட்டும் போட்டுருங்க. அதே போலதான் இந்த ஃபார்ம் GSTR1 ஃபில்அப் பண்றப்போ ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அந்த இடத்துல, ரிவர்ஸ் சார்ஜ் சப்ளை அட்ராக்டிங் ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்ற ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் போட்டுட்டோம்னா கீழே வந்து நம்ம ஒன்லி இந்த பில் வேல்யூ மட்டும் போடுற மாதிரி இருக்கும். டாக்ஸ் போர்ஷன் அதுல வராது, டாக்ஸ் போர்ஷன் எல்லாமே அதுல சப்ரஸ் ஆயிடும். அதே போல மேலேயும் பாத்தீங்கன்னா எஸ்இசெட் வித்தவுட் பேமெண்ட் டிக் பண்ணிட்டோம்னா டாக்ஸ் போர்ஷனே வராது. ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஒரே ஒரு பாக்ஸ்ல இத்தனை அம்சங்களை உள்ளடக்கி இருக்கு. தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இதுதான் முக்கியமான அம்சம். பொதுவாக மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள், அதிகமான மக்கள் பதிவிடும் ஆப்ஷன் இதுதான், ரெகுலர் B2B டிரான்சாக்ஷன். B2B ஸ்டாண்ட்ஸ் ஃபார் business to business. What is business to business? அதாவது transaction between a registered person and a registered person. நான் ஜிஎஸ்டியில் பதிவு செய்திருக்கிறேன், நான் இன்னொருவர் ஜிஎஸ்டியில் பதிவு செய்த ஒரு நபருக்கு பொருளையோ சேவையையோ சப்ளை செய்கிறேன் என்றால் அது B2B டிரான்சாக்ஷன். ஜிஎஸ்டியில் பதிவு பெற்ற நான் இன்னொரு ஜிஎஸ்டியில் பதிவு பெற்ற நபருக்கு பொருட்களையோ சேவையோ சப்ளை செய்கிறேன், குட்ஸ் ஆர் சர்வீசஸ் சப்ளை செய்கிறேன் என்றால் அந்த டிரான்சாக்ஷனுக்கு தான் B2B டிரான்சாக்ஷன் என்று பொருள்படும். தி ப்ரொசீஜர் ஃபார் திஸ் திங் என்ன என்றால், ஐ ஷுட் கிவ் அ டாக்ஸ் இன்வாய்ஸ் பை கிளியர்லி மென்ஷனிங் மை ஜிஎஸ்டி நம்பர், the customer's GST number, the product code, HSN code, the percentage of tax suffered, the amount of tax suffered, the place of supply, the invoice number, date, and all other regular procedures. By giving this invoice, whatever tax I charge in that particular bill will be carried by that person. So B2B transaction உடைய அவசியமே என்ன என்றால், நம்மிடம் இருக்கும் வரியை டாக்ஸ் பெனிஃபிட்டை இன்னொருவருக்கு மாற்றி விடுவது. அதுதான் B2B transaction உடைய எசன்ஸ். So in that case, government will be very much keen on the information you are furnishing in this B2B transactions. நீங்க ஒழுங்கா ஃபைல் பண்ணீங்கன்னா தான்
your customer will take that input tax credit. இங்க நம்ம கொடுக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சுதான் கஸ்டமருக்கு அவங்களுக்கு 2A-ஓ 2B-ஓ ஆட்டோ டிராஃப்ட் ஆகும். எப்படி நாம போடுற விஷயம் சரியா இருக்குன்றத நம்ம பாக்குறோமோ அதே போல நம்மளுடைய சப்ளையர்கிட்ட இதை எதிர்பார்க்கலாம். நம்ம ஒழுங்கா பண்ணாதான் அதை எதிர்பார்க்க முடியும். சரி, என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் இதுல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வாய்சஸ் வித் கஸ்டமர் ஜிஎஸ்டி நம்பர். ஜிஎஸ்டி நம்பரை போட்ட உடனே நேம் இஸ் ஆட்டோமேட்டிக். நேம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஜிஎஸ்டி நம்பரை போட்ட உடனே நேம், ஏன்னா அது ரெக்கார்ட்ல இருந்து ஜிஎஸ்டி நெட்வொர்க் ரெக்கார்ட்ல இருந்து ஃபெச் பண்ணி நேம் வந்துடும். இன்வாய்ஸ் நம்பர், எனிவே இன்வாய்ஸ் இஸ் ஜெனரேட்டட் பை us only. அதனால இன்வாய்ஸ் நம்பர் தெரியும், அதை நம்ம போட போறோம். இன்வாய்ஸ் டேட் ஆல்சோ known to us, ஏன்னா அந்த டாக்குமெண்ட் நம்ம கிட்ட தான் இருக்கு. பிளேஸ் ஆஃப் சப்ளை, POS abbreviated form. Place of supply is nothing but where the goods are sent. இப்போதைக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் a separate topic. அது நம்ம அடுத்த 1-2 வகுப்புகள் ஏதாவது ஒரு வகுப்புகளை பார்க்கலாம். அது ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட். ஏன்னா that determines the tax type. இப்போ இந்த தருவாயில அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, being a supplier, you are a supplier, you are a seller, you are in Tamil Nadu. நீங்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறீங்க. If your place of supply, that is the place of your customer, is also within Tamil Nadu, you will charge CGST, SGST. If your place of supply, that is your customer's place, is in different state, அப்படின்னா then you will charge IGST. And here the place of supply, does it really mean the place of the recipient or place of the customer? அப்படின்னு சொன்னா எல்லா தருவாய்களும் அது எஸ்ன்னு சொல்ல முடியாது. In some instances, place of supply is the place of the recipient, place of the customer. Place of supply is the place of the recipient or place of the customer. But there are some situations, special services. For example, I am using an internet service. Okay, Airtel or ACT broadband or any service provider are giving my internet service. That ACT broadband or Airtel having a head office in Bangalore, Karnataka. They are providing a service to my residents or office at Chennai or Coimbatore. Okay, so as far as them, let's say I am also residing at Bangalore, but my branch office is in Chennai or Coimbatore. They have supplied a service at Coimbatore or Chennai. So in that case, பெங்களூர்லயே என்னுடைய சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காரு, சர்வீஸ் ரிசிபியண்டா இருக்கிறாரு. ஆனா சர்வீஸ் நடக்கிறது எங்கேயோ சென்னை, கோயம்புத்தூர்ல, தமிழ்நாட்டுல நடக்குது. ஸோ அப்ப பிளேஸ் ஆஃப் சப்ளை மாறுமானா எஸ், இட் வில் டிஃபர். இது மாதிரியான நிறைய இன்ஸ்டன்சஸ்லாம் இருக்கு. தட் வில் டிஸ்கஸ் இன் த பிளேஸ் ஆஃப் சப்ளை. தேர்ஃபோர் மென்ஷனிங் பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் டிட்டர்மினிங் த டாக்ஸ் டைப். கவர்மெண்ட் ரொம்ப உஷாரா இருக்கும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போற போர்ஷனா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போற போர்ஷனா இந்த டாக்ஸ் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்கும். இதுல ரொம்ப உச்சபட்ச கண்காணிப்பு என்ன இருக்கும்னா, நீங்க தெரியாம சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு போடாம ஐஜிஎஸ்டி போட்டீங்கன்னா கூட சிஜிஎஸ்டியை தனியா கட்ட சொல்லுவாங்க, எஸ்ஜிஎஸ்டி தனியா கட்ட சொல்லுவாங்க. ஐஜிஎஸ்டி வேணும்னா நீங்க போய் ரீஃபண்ட் வாங்கிக்கிங்க சொல்லிடுவாங்க. அப்ப அதுல ரொம்ப பெரிய கஷ்டமா போயிடும். அப்ப நம்ம பில் பண்ணும்போது கரெக்டா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியா இல்ல ஐஜிஎஸ்டியான்றது பில் பண்றது ரொம்ப அவசியம். அதுக்கு ரொம்ப அடிப்படை பிளேஸ் ஆஃப் சப்ளை சரியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருக்கோமா. எப்படி ஒரு பொருளின் டாக்ஸ் ரேட்டை கண்டறிவது
முக்கியத்துவம் பெறுகிறதோ, ப்ராடக்ட் கோடு சரியான ப்ராடக்ட் கோடு நம்ம தேர்ந்தெடுப்பது முக்கியத்துவம் பெறுகிறதோ, அதே போல பிளேஸ் ஆஃப் சப்ளையையும் சரியாக குறிப்பிடுவது இந்த டாக்ஸ் டைப்புக்கு அவசியமாகிறது. தென் அடுத்த விவரம் என்னன்னா, இது நான் சப்ஜெக்டா இவ்வளவு பேசுறேன், ஆனால் உள்ளுக்குள்ள ஃபில்அப் பண்றப்போ ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா நம்ம ஜிஎஸ்டி நம்பர், சப்ளையருடைய ஜிஎஸ்டி நம்பர், கஸ்டமருடைய ஜிஎஸ்டி நம்பரை பதிவிடும் பொழுது நம்பரே சொல்லி கொடுத்துரும், இது பிளேஸ் ஆஃப் சப்ளை எங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால there won't be that much difficulty at all. ஓகே, சப்ளை டைப் ஆட்டோமேட்டிக் வந்துட போகுது. இன்ட்ராஸ்டேட்டா இன்டர்ஸ்டேட்டா அப்படின்ற விஷயம் அங்க வந்துடும். கஸ்டமர் ஜிஎஸ்டியின் ஆட்டோமேட்டிக் பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. தென் டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ. இந்த டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ அப்படின்றது ஆஃப்டர் டாக்ஸ் பிறகு ஃபைனலா பில் அமௌண்ட் அதை நம்ம மென்ஷன் பண்றோம் இந்த காலம்ல. அடுத்தது ஐட்டம் டீடைல்ஸ் அப்படின்ற பாக்ஸ்ல பர்சன்டேஜ் வைஸ் நமக்கு பிரேக்கப் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 0.25, 0.5 அந்த மாதிரி நிறைய பர்சன்டேஜஸ் இருக்கும். அது நம்ம எந்த பர்சன்டேஜ்ல நமக்கு அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்றத நம்ம போட்டோம்னா அதுக்கேற்ற போல டாக்ஸும் கால்குலேட் ஆகும். சரி, இது இண்டிவிஜுவலா நம்ம ஒரு பில்ல வந்து அப்லோட் பண்றது, ஒவ்வொன்றா போர்ட்டல்ல ஓபன் பண்ணி ஒவ்வொரு பில்லையும் போர்ட்டல்ல ஏத்துற விஷயம். பட் இதைத்தான் எல்லாரும் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்வாய்சஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு முறையும் போர்ட்டலை ஓபன் பண்ணி அதை என்ட்ரி பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால இந்த ஜிஎஸ்டிஆர் 1 uploading has some 3 different modes of procedures. One is online, the preparing online, just one by one entry. Another procedure is the department GST network வந்து ஆஃப்லைன் யூட்டிலிட்டி அப்படின்ற ஒரு யூட்டிலிட்டியை நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஐ வில் ஷோ தட் ஆஃப்லைன் யூட்டிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. That offline utility is nothing but an application. Offline utility is nothing but an application that consists of the offline tables which we see in the portal. நம்ம ஜிஎஸ்டி வெப்சைட்டில் நாம் காணும் அனைத்து டேபிள்களும் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ நான் ஐ ஷோ யூ திஸ். இங்கே ஆஃப்லைன் யூட்டிலிட்டி, இது நான் நிறைய வெர்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஆஃப்லைன் யூட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அ மினிட். இப்போ ஆஃப்லைன் டூல், சரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஆஃப்லைன் டூல் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் தி அப்ளிகேஷன் ஜிஎஸ்டி ஆஃப்லைன் டூல். ஒரு அப்ளிகேஷன் இது ஜிஎஸ்டி வெப்சைட்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆஃப்லைன் டூலை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டெஸ்க்டாப்ல நமக்கு ஒரு ஐகான் வந்திருக்கும். ஐ வில் ஷோ தட் ஐகான். டெஸ்க்டாப்ல நமக்கு அந்த ஐகான் இருக்கும். சரி, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஆஃப்லைன் டூல் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிக்கணும்னா இப்படிதான் எனக்கு டெஸ்க்டாப்ல ஒரு அப்ளிகேஷனா ஓபன் ஆகும். இது ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ரிட்டர்ன்ஸ்களை அப்லோட் செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டூல் இது. சரி, இந்த டூலை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன், நம்ம வந்து
பல்க் ஆஃப் இன்வாய்சஸ் வந்து நம்ம அப்லோட் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல இந்த ஆஃப்லைன் டூலை நம்ம பயன்படுத்துறோம். இந்த ஆஃப்லைன் டூலை பயன்படுத்துறப்ப இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த அப்ளிகேஷனை டெஸ்க்டாப்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இவங்களே டெம்ப்ளேட்ஸ் எக்ஸல் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸல் டெம்ப்ளேட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு எக்ஸல் டெம்ப்ளேட். ஸோ இந்த ஆஃப்லைன் யூட்டிலிட்டி அது என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have given some எக்ஸல் டெம்ப்ளேட். இந்த கீழே ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷீட்ஸா இங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொரு டேபிள்களே குறிப்பிடும். போர்ட்டல்ல நம்ம பார்த்த ஒவ்வொரு டேபிள்களே குறிப்பிடும். ஸோ இப்போ இந்த எக்ஸல் ஷீட்ல இந்த டேபிள்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீல்டும் இங்க ஃபீல்டு இப்போ பாருங்க. அதாவது சப்ளையர், ஜிஎஸ்டி நம்பர், இன்வாய்ஸ் நம்பர். இப்போ நீங்க ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்க, இல்ல நீங்க வேற ஏதாவது டேலி சாஃப்ட்வேரே வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. டேலி சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்க, அதுல பில் போட்டுட்டு இருக்கீங்கன்னா ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் இப்போ வந்து இந்த மாதிரி டெம்ப்ளேட் கவர்மெண்ட் கேட்கிற டெம்ப்ளேட்டுக்கு அவங்க இன்வாய்சஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இன்வாய்சஸை எவ்ரி மந்த் அவங்க கொடுக்குற இதெல்லாம் டெம்ப்ளேட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட்டை நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த யூட்டிலிட்டியில போயிட்டு அந்த டெம்ப்ளேட்ல இருக்கிற டேட்டாவை அப்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த டெம்ப்ளேட்ல இருக்கிற டேட்டாவை இந்த யூட்டிலிட்டியில அப்லோட் பண்ணி வேலிடேட் பண்ணிட்டு JSON அப்படின்ற ஒரு ஃபைல் ஃபார்மேட் இருக்கும். JSON அப்படின்ற ஃபைல் ஃபெசிலிட்டி இருக்கும். அதாவது என்ன சொல்லணும்னா ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஆஃப்லைன் அப்லோடு எவ்வாறு செய்யப்படும் என்றால் with the given Excel template we validate the data in the offline application software. அதை வேலிடேட் பண்ணி we will generate JSON file. JSON னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்ற எக்ஸ்பான்ஷனுடைய சுருக்கம் JSON ஃபைல். இந்த JSON ஃபைல், JSON ஃபைல் என்பது இது ஒரு மோட் ஆஃப் transmitting data in online. ஏன்னா there are so many modes. இனிஷியலா பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் மோட், CSV மோட் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ROC மாதிரியான இதெல்லாம் XML, XBRL இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். GST வந்து ஒரு ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட், JSON அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட்டை அவங்க கடைபிடிக்கிறாங்க. இது எப்படி வருகிறது என்றால் அதுக்காக செப்பரேட்டா ஒரு ஆஃப்லைன் டூல் கொடுத்துருக்காங்க. அந்த டூல்ல நம்ம இந்த எக்ஸல் டெம்ப்ளேட்ல இருந்து இன்ஃபர்மேஷனை கால் ஃபார் பண்ணி வேலிடேட் பண்ணி இந்த JSON ஃபைலா கன்வெர்ட் பண்ணி அதை போர்ட்டல் அப்லோட் பண்ணோம்னா நம்ம என் நம்பர் ஆஃப் வவுச்சர்ஸ், இன்வாய்சஸ், சேல்ஸ், பில்ஸ் எல்லாமே மொத்தமா ஏறி போயிடும். ஆன்லைன்ல போய் ஒவ்வொன்றா என்ட்ரி போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஒன் மோட் ஆஃப் என்டரிங் த JSON ஃபைல். அண்ட் டேலி மாதிரியான சிஸ்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா தே ஆர் டைரக்ட்லி கிவிங், அதாவது தே ஆர் கிவிங் போத் வேஸ். ஒன்று வந்து எக்ஸல் ஷீட்டாகவும் கொடுக்குறாங்க, நீங்க போய் வேலிடேட் பண்ணி JSON கன்வெர்ட் பண்ணுங்க. இல்லைன்னா தே themselves give JSON. ஈவன் சாஃப்ட்வேர் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து
டைரக்டா JSON ஃபைலாவும் கொடுப்பாங்க, அப்படியே போர்ட்டல் அப்லோட் பண்ணிக்கிறது. இன்னும் ஒன் ஸ்டெப் அஹெட்டா பாத்தீங்கன்னா API இன்டகிரேஷன் சொல்லுவாங்க. ஒரு சில சாஃப்ட்வேர்கள்ல பாத்தீங்கன்னா டைரக்டா அந்த சாஃப்ட்வேர்ல இருந்து உட்காந்து அப்லோடு GSTR1 கொடுத்தோம்னா வெப்சைட் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கேட்டுக்கிட்டு அதுவே போய் அப்லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி 3 விதமா GSTR1 விவரங்களை நம்ம ஏற்றுவோம். இதுல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், GSTR1 இருக்கும் அம்சங்கள், GSTR1 இருக்கும் அம்சங்கள் என்னென்ன அதைத்தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியமே தவிர GSTR1 இருக்க வேண்டிய அம்சங்கள் என்னென்னன்றது இப்ப நம்ம சொன்னா போல உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டேபிள்ல 4 டேபிள் என்ன வருது, அடுத்த டேபிள்ல என்ன வருது அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான் அவசியமாகுதே தவிர அதை அப்லோட் பண்ற ப்ராசஸ் அது பிராக்டிக்கலா நம்ம எப்படி ஒவ்வொருத்தர் ஒரு விதமா நடைபெறும். சின்ன குறைஞ்ச பில்ஸ் இருக்கும். இன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு, எனக்கு மாசம் 10 பில் கூட இருக்காது சார். அப்படியா, வாங்க அந்த பில் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. மேனுவலா பில் போடுறவர் போர்ட்டல்ல ஒண்ணா என்டர் பண்ணிக்கலாம், முடிஞ்சு போச்சு. ஒண்ணா என்டர் பண்ணிட்டு அதை செக் பண்ணிக்கலாம். இல்லையா, சாஃப்ட்வேர் ஏதாவது வச்சிருக்கீங்க, பில்லிங் சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்கன்னா அதுல இருந்து நீங்க ஜிஎஸ்டி டெம்ப்ளேட்டுக்கு ஏத்தி கொடுங்க. இல்லைன்னா அதுல இருந்து சேல்ஸ் ரிஜிஸ்டர், சேல்ஸ் இன்வாய்ஸஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸல் பண்ணிட்டு அதுல இருக்க காலம்ஸ் ஒண்ணு இப்ப ஜிஎஸ்டி நம்பரை தனியா காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்றது, டெம்ப்ளேட்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெம்ப்ளேட்ல நமக்கு ஏத்தாற் போல இன்ஃபர்மேஷனை பேஸ்ட் பண்ணிட்டு அதை அகெயின் அந்த யூட்டிலிட்டியில கால் ஃபார் பண்ணி வேலிடேட் பண்ணி JSON ஃபைலா அப்லோட் பண்றது ரெண்டாவது ப்ரொசீஜர். மூணாவது ப்ரொசீஜர், டேலி மாதிரிய சாஃப்ட்வேர்கள் நேரடியாகவே அந்த JSON ஃபைல்களை கொடுக்கிறார்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் I'll show you. For example, the uploading of GST returns in Tally-like softwareல என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, so here நான் Tally சாஃப்ட்வேரை இங்க ஓபன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா Tallyல GST ரிப்போர்ட்ஸ்னே ஒரு மெனு வச்சிருக்காங்க. அங்க GSTR1 ரெடிமேடா இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த GSTR1 எடுத்துக்கிட்டோம்னா இந்த GSTR1 ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா வெப்சைட்ல போர்ட்டல்ல என்னென்ன ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்களோ அது இங்க அப்படியே இருக்கு. Tally சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க அந்த எரர் கரெக்ஷன், அந்த அப்ளிகேஷன் ஆஃப்லைன் யூட்டிலிட்டி செய்யக்கூடிய வேலைகளை இவர்களே எல்லாம் செக் பண்றதுக்காக இங்க கொடுக்குறாங்க. இன்கம்ப்ளீட் மிஸ்மேட்ச் ஏதாவது இருக்கா, இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கா, அதை செக் பண்ணிட்டு நம்ம டேட்டா கரெக்டா இருந்ததுன்னா Tallyல இருந்து எக்ஸ்போர்ட் GSTR1 அப்படின்ற ஃபெசிலிட்டி இருக்கு. இதுல எக்ஸல் மூலமாக எக்ஸ்போர்ட் செய்து கொள்ளலாம், இல்ல JSON ஃபைல நேரடியாக எக்ஸ்போர்ட் செய்துக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு GST போர்ட்டல்ல அப்லோட் பண்றது. இதுதான் மேக்சிமம் பீப்புள் இப்படிதான் பண்றாங்க. ஏதாவது சந்தேகம் GSTR1 அப்லோட் செய்வதில், பிராக்டிக்கல் அப்லோட் பண்றது இதுதாங்க. ஆனா பிராக்டிக்கல் அப்லோட் பண்றதுன்றது சப்ஜெக்ட் கிடையாது. அதுல இருக்க கண்டென்ட் என்னன்றது புரிஞ்சுக்கிறது தான் சப்ஜெக்ட். பட் இருந்தாலும் ப்ரொசீஜர் எப்படி GSTR1 அப்லோட் பண்றதுன்னு கேட்டாங்க. பழைய வகுப்புல படிச்சவங்க எல்லாரும், சார் அது எப்படி அப்லோட் பண்றது சார் அப்படின்றது, அதுக்காக தான் உங்களுக்கு பிராக்டிக்கலா இவ்வளவு தூரம் விவரமா உங்களுக்கு சொல்லி காமிச்சுனேன். சரி, இப்போ அடுத்த மற்ற கண்டென்ட்ஸை பார்க்கலாம். ஏதாவது உங்களுக்கு தெரியணும்னா எனக்கு சொல்லுங்க. சரி, இப்ப அடுத்த டேபிளுக்கு போறோம். இந்த GSTR1ல இருந்த டேபிள்ல 5A 5B அப்படின்ற டேபிள்ல B2C லார்ஜ் இன்வாய்சஸ் அப்படின்னு சொன்னாங்க. B2Bனா பிசினஸ் டு பிசினஸ் சொன்னோம். இங்க B2C என்றால் பிசினஸ் டு கன்சியூமர். ஓகே, why it is called B2C large அப்படின்னு பாத்தீங்கன்னா, business to consumers sales transactions, particularly interstate transactionsனா இருக்கும் பட்சத்துல, interstate என்ன, outside the state which we are in, நாம இருக்கக்கூடிய
ஸ்டேட்டுக்கு வெளியில் இருக்க மாநிலத்திற்கு நாம சப்ளை செய்யும் பொழுது that too above 2.5 lakhs invoice value. வார்த்தைகள் ரொம்ப கவனிக்கணும். Invoice value is different from taxable value. Taxable value is before tax value. Invoice value is after tax value. Okay. So ஒரு பில்லின் மொத்த மதிப்பு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருந்து அதை வெளிமாநிலத்திற்கு ஜிஎஸ்டி பதிவு பெறாத ஒரு நபருக்கு நீங்கள் விற்பனை செய்திருந்தால், வெளிமாநிலத்திற்கு ஜிஎஸ்டியில் பதிவு செய்யாத ஒரு நபருக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் செய்திருந்தால், 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஒரே பில்லில் ஒரே இன்வாய்ஸில் வர்த்தகம் செய்திருந்தால் அந்த இன்வாய்ஸை தனியாக B2C லார்ஜ் என்கிற பாகத்தில் காண்பிக்கணும். அதுதான் B2C லார்ஜ். புரியலன்னா டக்குன்னு உடனே ரேஸ் பண்ணிடுங்க கேள்வியை. அப்பதான் உங்களால அடுத்தடுத்து கேரி செய்ய முடியும். இதெல்லாம் மேனுவலாக பதிவிட்டு இருப்பவர்களுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். இப்ப டேலி மாதிரியான சாஃப்ட்வேர்களில், இப்ப நம்ம டேலி சாஃப்ட்வேர்ல இருந்தோம், அங்கே நான் சொல்லிடுறேன். இப்ப இங்க B2C லார்ஜ் இந்த இடத்துல இருக்கு, B2C ஸ்மால் எப்படி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப B2C ஸ்மால் எடுப்போம். இங்க நவீன் அப்படின்ற ஒரு பெயர்ல இருக்கிறாங்க. சரி, இதை விடுங்க. லெட்ஜர் கிரியேட் செய்யும் போதே டேலியில வந்து நம்ம ஒரு கஸ்டமர் அப்படின்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா கஸ்டமர் நேம் சன்ட்ரி டெட்டாஸ் கிரியேட் செய்யும் பொழுதே இங்க டேலி கேட்கிறது இந்த இடத்துலயே, whether it is a consumer or is an unregistered person or a regular registration person or a composition taxable person. ஸோ அதனாலதான் சொல்லுவாங்க ஜிஎஸ்டி கம்ப்ளையன்ஸை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர்கள் இருந்தால் அதனுடைய கம்ப்ளையன்ஸ் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்கள் பதிவிடுவது என்பது மிகவும் எளிதான காரியம். இதே மேனுவலா இருந்ததுன்னா நம்ம ஒவ்வொரு பில்லையும் எக்ஸல் ஷீட்ல இது ஜிஎஸ்டி நம்பர் இல்லையா, அது B2C பார்க்கணும், அது B2Cனா B2C ஸ்மாலா லார்ஜா அப்படின்றது பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா மேனுவலா இருக்கும் பட்சத்துல கவனமா பார்க்க வேண்டிய அம்சங்கள். சில பேர் ஜஸ்ட் பில்லிங் மட்டும் வச்சிருப்பாங்க, பில் போடுறதுக்கு மட்டும் சாஃப்ட்வேர். அதுல எல்லாம் கூட இந்த மாதிரி கிளாசிபிகேஷன் இருக்க வாய்ப்பு இல்லை. அன்லெஸ் அதர்வைஸ் ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட் இன்வாய்சிங்கா இருந்ததாதான், இன்வாய்சிங் சாஃப்ட்வேரா இருந்தாதான் இவங்க இதெல்லாம் கன்சிடர் பண்ணிருப்பாங்க. அதை கொஞ்சம் கவனமா பாருங்க. நீங்க ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட் இன்வாய்சிங் சாஃப்ட்வேரா இல்ல ஜெனரல் பில்லிங் சாஃப்ட்வேரா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா நம்ம எடுக்கிற டேட்டா ரிலையபிள் டேட்டாவா அப்படின்றத கவனமா பார்க்கணும். எங்க நிறைய கிளாசிபிகேஷன் இங்க கேட்கறாங்க. கிரெடிட் நோட், டெபிட் நோட், ரிஜிஸ்டர்டு. நான் முன்னமே சொன்னது போல கிரெடிட் நோட்டுகள் டெபிட் நோட்டுகள் என்றால், கிரெடிட் நோட்டுகள் டெபிட் நோட்டுகள் என்றால் இது விற்பனை சார்ந்த கிரெடிட் நோட்டுகள் டெபிட் நோட்டுகள் தான். இங்கே பர்ச்சேஸ் ரிட்டர்ன், பர்ச்சேசஸ் ரெலவெண்டான டிரான்சாக்ஷன் எதுவும் வரக்கூடாது அப்படின்றத முக்கியமா சொல்றேன். இது B2C அப்படின்னு கூட, B2C அல்ல, இது B2B, B2B-க்கான டிரான்சாக்ஷன். ஜஸ்ட் அ மினிட். டேபிள் 9B கிரெடிட் நோட் டெபிட் நோட் ரிஜிஸ்டர்ட் என்று உள்ளது. அதனால அது B2B தான். B2B-க்கான டெபிட் நோட்ஸ் மற்றும் கிரெடிட் நோட்ஸ். No debit note for purchase returns will appear. Debit notes purchase return-க்கான இது வரக்கூடாது இதுல. Ignore debit notes issued for purchase returns. இது சேல்ஸுக்கான டெபிட் நோட்டு தான் போடணும். என்னென்ன டீடைல்ஸ் கொடுக்குறோம், சிமிலர் டு அவர் B2B டிரான்சாக்ஷன். இங்கேயும் ஜிஎஸ்டி நம்பர், ரிசீவர் நேம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், டெபிட் நோட் கிரெடிட் நோட் நம்பர். இந்த ஒரிஜினல் இன்வாய்ஸ் நம்பர், ஒரிஜினல் இன்வாய்ஸ் டேட்னு இருக்கு பார்த்தீங்களா, இது இப்போதைக்கு இதை எடுத்துட்டாங்க. முதல் இருந்தது அந்த லிங்கிங் பிட்வீன் the credit note debit note with the original invoice number, but now in the past 2-3 months they have removed it. So we can give a credit note for consolidated of a bunch of invoices. Debit note, credit note value, total value, then supply type intra or interstate. Important, original invoice number, date referred above shall be exactly same. இது முதல்ல அவசியமாக இருந்தது, but இப்போ they have removed this hurdle. So now it is not relevant to, not necessary to put original invoice number in debit notes and credit notes. இது நிறைய சிக்கலை ஏற்படுத்துச்சு. ஏன்னா
ஒரிஜினல் இன்வாய்ஸ் நம்பர் போட்டீங்கன்னா பழைய இன்வாய்ஸ் நம்பர் அதே சின்டாக்ஸ்ல இருக்கா, அதாவது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஏதாவது போட்டுருந்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கா, இல்லைன்னா எரர் த்ரோ பண்ணும். நிறைய பேர் GSTR1 அப்லோட் பண்றப்போ ஸ்ட்ரக் ஆகுறது இந்த பர்டிகுலர் விஷயத்துல தான். அதனால இந்த சிரமத்தையும் இப்போ நீக்கிட்டாங்க. இப்போ ஜஸ்ட் கிரெடிட் நோட் நம்பர் டெபிட் நோட் நம்பரை போட்டுட்டு வேல்யூவை போட்டுட்டு பதிவிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். தென் கிரெடிட் நோட் டெபிட் நோட் அன்ரிஜிஸ்டர்டுன்னு ஒன்று சொல்றாங்களே, இது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபீல்டு வேல்யூஸ் சேம் அதே தான் இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் ஜிஎஸ்டி நம்பர் இங்க என்ன கேட்கும்னா ரிசீவர் டைப் கேட்கும். இந்த டைப்ல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐதர் இட் இஸ், ஏன்னா கிரெடிட் நோட் டெபிட் நோட் அன்ரிஜிஸ்டர்ட்னா இந்த 3 கேட்டகரியில வேற ஏதாவது தான் இருக்கணும். ஒன்னு B2C லார்ஜ் கஸ்டமர் இருக்கணும், இல்லைன்னா எக்ஸ்போர்ட்ஸ் வித் பேமெண்டா இருக்கணும். எக்ஸ்போர்ட்ஸ்னா வெளிநாட்டில் உள்ள ஒரு கஸ்டமர் என்றால் அவருக்கு GSTN இருக்காது, அவரும் ஒரு ஜெனரல் கஸ்டமர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணப்படும். அதனால் ஸோ B2C லார்ஜ் என்பது உள்நாட்டில் உள்ள B2C லார்ஜ் கஸ்டமர். B2C லார்ஜுக்கு எக்ஸ்பிளனேஷன் உங்ககிட்ட சொன்ன ஏற்கனவே. பதிவு பெறாத ஒரு கஸ்டமர் வேறு மாநிலத்தில் இருந்து நம்மிடம் இருந்து 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஒரு பில் உள்ள பொருளை வாங்குகிறார் என்றால் அவர்தான் B2C லார்ஜ். அதே போல எக்ஸ்போர்ட்ஸ் வித் பேமெண்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வித்வுட் பேமெண்ட். எக்ஸ்போர்ட் வித் பேமெண்ட் வித்வுட் பேமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண உங்ககிட்ட. வித் LUTR இருந்தா பேமெண்ட் இல்லாம அனுப்பலாம் அப்படின்னு. ஸோ இந்த 3 விஷயங்களுக்கான கிரெடிட் நோட்டுகளோ டெபிட் நோட்டுகளோ அப்லோட் செய்கிற இது மட்டும் தான் இந்த செக்மெண்ட்ல வரும், இந்த டேபிள்ல. நான் ஒவ்வொரு டேபிளுக்கும் அதற்கான முக்கியத்துவம் இருக்கிறது. எக்ஸ்போர்ட்ஸ் இன்வாய்சஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் மட்டும் தனியா, அதுல அடிஷ்னலா இருக்கிற ஃபீல்டுன்னு பாத்தீங்கன்னா ஷிப்பிங் பில் நம்பர், பில் ஆஃப் எக்ஸ்போர்ட் நம்பர். சி எக்ஸ்போர்ட்டா இருந்ததுன்னா ஷிப்பிங் பில் இருக்கும். ஏர் எக்ஸ்போர்ட்ஸ் இல்ல ரோடு பை ரோடு இருந்ததுன்னா பில் ஆஃப் எக்ஸ்போர்ட் இருக்கும், ஏர் பை பில் கூட இருக்கும். ஷிப்பிங் பில் டேட், பில் ஆஃப் எக்ஸ்போர்ட் டேட், இன்வாய்ஸ் வேல்யூ. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வித் பேமெண்ட் ஆஃப் IGST பண்றவங்களுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் சரியா கொடுத்தாங்கன்னா தான் ஆட்டோமேட்டிக் ரீஃபண்ட் அவங்களுக்கு வரும். ஆட்டோமேட்டிக் ரீஃபண்ட்ன்றது எப்படின்னா, GSTயில் நாம் கொடுக்கும் விவரங்களும் கஸ்டம்ஸ் வெப்சைட்டில் கொடுக்கும் விவரங்களும் ஒன்றுக்கொன்று மேட்ச் ஆகணும். என்னென்ன விவரங்கள் பாத்தீங்கன்னா, அந்த GST எண் முதற்கொண்டு ஷிப்பிங் பில் நம்பர், பில் டேட், போர்ட் கோடு, டிரான்சாக்ஷன் வேல்யூ, டாக்ஸ் போர்ஷன், இதெல்லாம் மேட்ச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அக்கௌண்ட்டுக்கு அந்த, ஏன்னா கஸ்டம்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆச்சுனாலே எக்ஸ்போர்ட் மேனிஃபெஸ்ட், சாரி எக்ஸ்போர்ட் மேனிஃபெஸ்ட் இல்ல, எக்ஸ்போர்ட் கம்ப்ளீஷன் வந்து அங்க ரெக்கார்ட் ஆயிடும். இப்ப இந்தியாவை விட்டு வெளியே போயிருச்சு இந்த குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எக்ஸ்போர்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்றது கஸ்டம்ஸ் சைட்ல அப்டேட் ஆச்சுனாலே அவங்க இங்க வெயிட் பண்ணுவாங்க, இங்க ஏதோ IGST டாக்ஸ் தான் கட்டியிருக்காங்களான்னு. அந்த கட்டி இந்த டாக்ஸை ரீஃபண்ட் பண்றதுக்கு நம்ம GST ரிட்டர்ன்ஸை வெரிஃபை பண்ணி ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதுக்குதான் இந்த விஷயம் ரொம்ப அவசியம். அதே போல அதுல வரக்கூடிய வித் பேமெண்டா வித்தவுட் பேமெண்ட்டும் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம மற்றது வந்து டாக்ஸபிள் வேல்யூ அதெல்லாம் நம்ம ஃபில்அப் பண்றோம். amended B2B invoices, amended B2C large invoices, amended export invoices. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா இருக்கு அமெண்ட்மெண்ட் டேபிள். இதுல எல்லாத்துலயும் என்ன சொன்னோம்னா, நம்ம ஒரிஜினல் இன்வாய்ஸ் நம்பரை கொடுத்தோம்னா ஏற்கனவே போடப்பட்ட இன்வாய்ஸ்கள் கால்ஃபர் ஆகும். ஏற்கனவே போடப்பட்ட இன்வாய்ஸ்களை ஏதாவது திருத்தம் செய்ய வேண்டி இருந்தால், போன மாசம் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒரு பில்லு, அது GST நம்பர் தவறதா ஒருத்தர் போட்டுட்டேன், இன்வாய்ஸ் நம்பர் கரெக்டா போட்டிருந்தேன், நான் டேட் தப்பா போட்டேன், நம்பர் கரெக்டா போட்டேன், டேட் போட்டேன், எல்லாம் போட்டேன், ஆனா வேல்யூல தப்பா போட்டுட்டேன், டிஜிட் ஏதோ மாத்தி போட்டுட்டேன் வேல்யூ, இல்ல பர்சன்டேஜ்ல மாத்தி போடுறப்ப மாத்தி போட்டுட்டேன் வேல்யூ. இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது தவறுகள் முந்தைய மாதத்தில் செய்து இருந்தால் அதை அடுத்தடுத்த மாதங்களில் பதிவிடும் GSTR1களில் அமெண்ட்மெண்ட் டேபிள், அமெண்டட் டேபிள் ஒன்று உள்ளது. அதில் சென்று பழைய பில்களை நம்பர்களை குறிப்பிட்டு அதை கால்ஃபார் பண்ணி எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். அது சிமிலர்லி டெபிட் நோட், கிரெடிட் நோட்ஸ், ஒரிஜினல்
நம்பர்ஸை மென்ஷன் பண்ணி அதையும் மாத்திக்கலாம். B2C அதர்ஸ், அது என்ன B2C லார்ஜ்னு ஒன்று பார்த்தோம், B2C அதர்ஸ். B2C என்றால் அதுக்கு அதனுடைய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். B2C ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிசினஸ் டு கன்சியூமர். ஒரு ஜிஎஸ்டியில் பதிவு செய்யாத நபரிடம் செய்யும் வர்த்தகமும் B2Cயில் தான் வரும், அல்லது டைரக்ட் எண்ட் யூசர், டைரக்ட் கன்சியூமருக்கு, டைரக்ட் கஸ்டமருக்கு பில் பண்ணக்கூடிய விவரங்களும் B2Cயில் தான் வரும். அதுல ஏன் லார்ஜ் அதர்ஸ் சொல்லுவாங்க? லார்ஜ் என்பதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன் நான். வெளி மாநிலத்திற்கு B2Cல 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல பில் மதிப்பு அனுப்புனீங்கன்னா வெளி மாநிலத்திற்கு, அதை தவிர உள் மாநிலத்துல வர்த்தகம் செய்கிற B2C இல்ல வெளி மாநிலத்துக்கே போனாலும் பிலோ த லிமிட், அந்த 2.5 லட்சம் ரூபாய் கம்மி சின்ன சின்ன பில்ஸ் டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா இது எல்லாமும் இந்த B2C அதர்ஸ்ல தான் வரும். இது வரைக்கும் நம்ம போட்டது எல்லாமே பில்லு, ஒவ்வொரு பில் நம்பரையும் குறிப்பிட்டு இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேட் வைஸ் வந்து இன்ஃபர்மேஷன் குறிப்பிட்டு இருந்தோம். ஆனா இந்த B2C அதர்ஸ்ல மட்டும் ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளைன்றது எந்த ஸ்டேட்டுக்குள்ள நம்ம அந்த கஸ்டமர்ஸுக்கு பில் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணி அந்த மாசத்துல அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல மொத்தமா எவ்வளவு B2C பண்ணியிருக்கோம் அப்படின்னு மொத்த இன்வாய்ஸ் உடைய மதிப்புகளை, தனித்தனியா இன்வாய்ஸ் மதிப்புகளை குறிப்பிட போறதில்ல. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க. சூப்பர் மார்க்கெட்னு சொல்றது சொன்னா, இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டா சரவணா ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள், கோயம்புத்தூர் மாதிரி இடங்கள்ல பாத்தீங்கன்னா கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நீலகிரி சூப்பர் மார்க்கெட், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கார்பரேட்ஸ்க்கும் பில்லிங் இருக்கும். கார்பரேட்ஸ்க்குனா ஜிஎஸ்டி நம்பர் வச்சு கொடுக்கறது, அது B2B டிரான்சாக்ஷன்ஸ். கவுண்டர் சேல்ஸும் இருக்கும். கவுண்டர் சேல்ஸ் வந்து நிறைய வந்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த கவுண்டர் சேல்ஸ்லாம் இருக்குல்ல, B2C, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பில்ஸ் இருக்கும். ஒரு மாசத்துக்கு வந்து லட்சக்கணக்கில் பில்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றையும் லைன் ஐட்டம்ஸா ரெக்கார்ட் பண்ணணும்னா அவ்வளவுதான், சர்வரே பத்தாது அவ்வளவு. அதனால என்ன சொல்றாங்கன்னா, B2C அதர்ஸா இருக்கும் பட்சத்துல தமிழ்நாட்டுல இந்த மாசம் 5%ல எவ்வளவு டோட்டலா சேல்ஸ் பண்ணிருந்தேன், 12%ல எவ்வளவு சேல் பண்ணிருந்தேன், 18%, அந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் பிரேக்கப் மட்டும் போட்டு டோட்டல் பில்ஸ் உடைய மொத்த விவரங்களை தான் நம்ம B2C அதர்ஸ்ல குறிப்பிட போறோம். நான் சொல்ற விஷயங்களை எங்கேயாவது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல, இமேஜின் பண்ணி பாக்குறதுல உங்களுக்கு கொஞ்சம் தடங்கள் இருந்தா பதிவிடுங்க, நான் பத்தி பேசுறேன். அடுத்த செக்மெண்ட் டேபிள், நில் ரேட்டட் சப்ளைஸ். B2Cக்கும் நில் ரேட்டடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, B2Cன்றது ஜிஎஸ்டி நம்பர் இல்லாதவங்களுக்கு பண்றது, நில் ரேட்டட்ன்றது ஜிஎஸ்டி நம்பர் இருக்கிறவங்களாகட்டும் இல்லாதவங்களாகட்டும் ரெண்டு பேரும் அதுல இருப்பாங்க. ஆனா ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு சிமிலாரிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து பில் வைஸ் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், ரெண்டுமே சம்மரி இன்ஃபர்மேஷன் தான் போடுவோம். நில் ரேட்டட் சப்ளைஸ் என்ன பண்ணிருவோம்னா, மொத்தமா அந்த மாசம் எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணிருக்கோம், அது சாரி இன்டர் ஸ்டேட்டா இன்ட்ரா ஸ்டேட்டா அப்படின்ற பைஃபர்கேஷன் மட்டும் போடுறோம். அந்த நில் ரேட்டட்ல என்னென்ன கிளாசிபிகேஷன் இருப்பாங்க, நில் ரேட்டட், எக்ஸம்டட், நான் ஜிஎஸ்டி சப்ளைஸ். இன்னமும் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இல்ல அரசாங்கத்திடம் இருந்து நான் ஜிஎஸ்டி என்றால் என்ன என்பதற்கான விளக்கம் இல்லை. ஏன்னா நான் ஜிஎஸ்டி சம்திங் சிமிலர் டு நான் டாக்ஸபிள் கூட சொல்லலாம், நான் டாக்ஸபிள். ஸோ அதனால நான் ஜிஎஸ்டி, இப்போதைக்கு நான் ஜிஎஸ்டின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரு பெட்ரோல் பங்க் வச்சிருக்கேன். பெட்ரோல் பங்க் அதுல இருக்கிற ஆயில் அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் ஜிஎஸ்டிக்குள்ள இருக்கும். ஆனா பெட்ரோல் டீசல் மட்டும் ஜிஎஸ்டில வராத விஷயம். அதனால பெட்ரோல் பங்குடைய ஜிஎஸ்டி நம்பர்ல வந்து ஆயில் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஜிஎஸ்டி டர்ன் ஓவர் டாக்ஸபிள் அவுட்வர்ட் சப்ளைல போட்டு, மற்றதை வந்து நான் ஜிஎஸ்டி சப்ளை, டீசல் பெட்ரோல் எல்லாத்தையும் நான் ஜிஎஸ்டி சப்ளைல போடுவாங்க. தென்
tax liability on advances received and adjustment of advances. இது யாருக்கு மட்டும் என்று பார்த்தீர்கள் என்றால் சர்வீசஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு மட்டும். சர்வீசஸ் சேவைகள், ஏன்னா குட்ஸுக்கு இது வராது, அட்வான்ஸுக்கு வந்து டாக்ஸ் வரக்கூடிய லைபிலிட்டி கிடையாது. இதை நம்ம டைம் ஆஃப் சப்ளை அப்படின்ற ஒரு தளத்தை பத்தி பார்க்கும் பொழுது அப்ப நம்ம இதை விவரமா பார்ப்போம். இதுல என்னென்ன அம்சங்கள் கேட்குது அப்படின்றது, பிளேஸ் ஆஃப் சப்ளை, எந்த இடத்துக்கு நம்ம சப்ளை பண்ணோம், அது தமிழ்நாடா ஸ்டேட் தான். பிளேஸ் ஆஃப் சப்ளைனாலே இங்க அந்த மாநிலத்தை தான் குறிப்பிடும், ஸ்டேட் அல்லது யூனியன் டெரிட்டரியை குறிப்பிடும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம போட போறோம் அமௌண்ட், அவ்வளவுதான். ஹெச்எஸ்என் சம்மரி, இது ப்ராடக்ட் கோட் வைஸ் சம்மரி. அப்போ நம்ம GSTR1 போடுறப்ப என்ன பண்ணுறோம், பில் வைஸ் தனியா B2B போடுறோம், B2C நில் ரேட்டட் எக்ஸாம்டட்லாம் மொத்தமா சம்மரியா போட்டுறோம். அதன் பிறகு HSN கோட் வைஸ் வந்து ப்ராடக்ட் கோட் வைஸ் வந்து சம்மரியா டோட்டலா இந்த ப்ராடக்ட் கோட்ல எவ்வளவு சேல்ஸ் ஆச்சு அப்படின்ற வேல்யூ போடுறோம். அப்ப இதை கிராஸ் வெரிஃபை ஆகும். மேல இருக்கக்கூடிய டர்ன் ஓவர் லெஸ் கிரெடிட் நோட், ஆட் டெபிட் நோட்ஸ், B2B பிளஸ் B2C பிளஸ் நில் ரேட்டட் எல்லாம் சேர்த்து இருக்கிற இன்ஃபர்மேஷன் இந்த HSN சம்மரியோட மேட்ச் ஆகும். இதெல்லாம் நீங்க சாஃப்ட்வேர்ல இருந்து அப்படியே அப்லோட் பண்றீங்கன்னா மேட்ச் ஆகும். மேனுவலா செய்யும் பொழுது இதெல்லாம் ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டிய அம்சங்கள். டாக்குமெண்ட்ஸ் இஷ்யூடு, இது என்னன்னா பில் நம்பர், என்ன பில் நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி என்ன பில் நம்பர்ல முடிச்சிருக்கோம் இந்த மாசம், அதெல்லாம் டாக்குமெண்டேஷன். நிறைய பேர் இதை போடாம விட்டுறாங்க, பட் இட் இஸ் மேண்டேட்டரி அட் திஸ் மொமெண்ட். அது நம்ம இப்ப இருக்கிற GSTR1 பதிவிட்டதுல அது மேண்டேட்டரி போட்டாகணும். சேல் பில் வந்து இந்த மாசம் எங்க ஆரம்பிச்சு எங்க முடிச்சிருக்கோம் அப்படின்றது போடணும். தென் அமெண்ட்மெண்ட்ஸ், அடுத்து இந்த டாக்ஸ் லைபிலிட்டி அமெண்ட்மெண்ட், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அட்வான்சஸ், B2C அதர்ஸ் அமெண்ட்மெண்ட், இதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய டேபிள்கள். இப்போ GSTR3B குள்ள போறோம். இது வரைக்கும் நம்ம GSTR1 என்பதை பார்த்தோம். இந்த GSTR1 என்பது அவுட்வர்ட் சப்ளைஸ் என்கிற சேல்ஸ் சார்ந்த விவரங்களை இன்வாய்ஸ் வைஸும் போடுறோம், சம்மரியாவும் போட்டோம். GSTR3Bன்றது டோட்டலாவே சம்மரி ரிட்டர்ன் தான். அது ஒரு சம்மரி ரிட்டர்ன் தான். அதுலயும் இந்த மாதிரி சின்ன பாக்ஸா இருக்கு இன்ஃபர்மேஷன். இதுல ஒரு 6-7 பாக்ஸஸ் இருக்கு. என்ன கொடுத்திருக்காங்க? இப்ப ஃபர்ஸ்ட் டாக்ஸ் ஆன் அவுட்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் சார்ஜ் இன்வர்ட் சப்ளைஸ், டாக்ஸ் ஆன் அவுட்வர்ட் சப்ளைஸ் அண்ட் டாக்ஸ் ஆன் ரிவர்ஸ் சார்ஜ் சப்ளைஸ் அப்படின்னா அந்த டேபிளுக்குள்ள போய் பார்க்கும்போது இதுதான் அதனுடைய விவரங்கள். இப்போ மாதாந்திர GSTR3B இதை எதுக்காக பதிவிடுறோம்? நம்ம 20ஆம் தேதிக்குள்ள பதிவிடணும். நம்ம இது என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம GSTR1 பதிவிட்டுட்ட பிறகு இப்பெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்து உட்கார்ந்துருது வேல்யூஸ் எல்லாம். 3Bல ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அவுட்வர்டு டாக்ஸபிள் சப்ளைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவுட்வர்டு டாக்ஸபிள் சப்ளைஸ்னா நம்ம சேல்ஸ், டாக்ஸபிள் சேல்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுக்குறோம். டாக்ஸபிள் வேல்யூவை போட்டுறோம். அப்புறம் IGST எவ்வளோ, CGST எவ்வளோ, SGST எவ்வளோ. அடுத்த லைன்ல ஜீரோ ரேட்டட் சப்ளைஸ், அதாவது எக்ஸ்போர்ட்ஸ் SEZ சப்ளை ரெண்டும். மூணாவது லைன்ல நில் ரேட்டட் எக்ஸம்டட். நாலாவது லைன் தான் இந்த ரிவர்ஸ் சார்ஜில் நம்ம ஏதாவது டாக்ஸ் கட்ட வேண்டி இருந்தால், இது டர்ன் ஓவர் கிடையாது, இது நம்மளோட செலவு பர்ச்சேஸ் பண்ணதோ இல்ல இன்வெர்ட் சப்ளை எக்ஸ்பென்சஸ் சார்ந்த விஷயங்கள், அது ஏதாவது சப்ஜெக்ட் டு ரிவர்ஸ் சார்ஜ் இருந்தா அந்த விவரங்களை இங்க போடணும். கடைசியா நான் GST, இந்த பெட்ரோல் பங்க் அந்த விஷயம் சொன்னீங்களா. அடுத்து இது என்ன இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா, இந்த டேபிள்களே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேபிள் இங்க பார்த்தோம். ரெண்டாவது டேபிள் வந்து இது இதனுடைய சப் டேபிள் தான், ஒரு அனெக்ஷர் மாதிரி வச்சுக்கலாம். திஸ் நாட் a செப்பரேட் இன்ஃபர்மேஷன், திஸ் an elaborate annexure from this. அதுல என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இதுல வந்து நீங்க 3.1ல காண்பிச்ச அந்த டாக்ஸபிள் சப்ளைஸ்ல வெளிமாநிலத்திற்கு ஏதாவது அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கோ இல்ல காம்போசிஷன் டாக்ஸபிள் பர்சனுக்கோ இல்ல UIN ஹோல்டர்ஸ் சொல்லுவாங்க, யூனிக் ஐடென்டிபிகேஷன் நம்பர்ஸ், அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு ஏதாவது வெளி மாநிலத்துக்கு சப்ளை பண்ணிருக்கீங்களா அப்படின்ற விவரத்தை இந்த ரெண்டாவது டேபிள்ல கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவும் நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பாங்க.
அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு இது வர வாய்ப்பு இருக்கு. அதனால இது வந்து முதல் டேபிள்ல கொடுத்து இதனால எந்த இம்பாக்டும் ஆக போறது இல்லை, லைபிலிட்டி எதுவும் இதனால கால்குலேட் ஆகாது, ஏன்னா முதல் டேபிளே இது சேர்ந்துருக்கு. பட் இது கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா அது பிளேஸ் ஆஃப் சப்ளை வேற மாநிலமா இருக்கும் பட்சத்துல ஐஜிஎஸ்டியை எந்த ஸ்டேட்டுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றதுன்றது கவர்மெண்ட்டுக்கு தெரிய வரணும். அதனால மென்ஷனிங் 3.2 டேபிள் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒன். தென் 4 எலிஜிபிள் கிரெடிட். அந்த 4 எலிஜிபிள் ஐடிசி அந்த டேபிள் தான் இப்ப அடுத்து பார்த்தோம். நம்ம இந்த இடத்துல வருது 4 எலிஜிபிள் ஐடிசி தான் இங்க பார்த்திருக்கோம். அதனுடைய விவரம் இங்க பாத்தீங்கன்னா, இந்த எலிஜிபிள் ஐடிசி இன்புட் கிரெடிட் நம்ம எந்தெந்த வகையில நமக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட்ஸை வந்து வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றப்ப இன்புட் கிரெடிட் கிடைக்கும். இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ், வெளிநாட்டுல இருந்து நமக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் சர்வீஸோ இல்ல ஏதாவது டெக்னிக்கல் சர்வீஸ் அசிஸ்டன்ஸ் கிடைக்குதுன்னா அதுக்கு நம்ம ஐஜிஎஸ்டி கட்டியிருப்போம். அப்புறம் இன்வர்டு சப்ளை லைபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்னு. இது ஏன்னா இந்த ரிவர்ஸ் சார்ஜ்ன்றது அந்த லைபிலிட்டியே வந்து இங்கேயே வருது. ஏன் அப்படின்னா, ஏன்னா அது நாம கட்டுற டாக்ஸ் தான். அதுவும் இல்லாம அது இன்வர்டு சப்ளைக்குரியது. இன்வர்டு சப்ளைன்றதே அது ஐடிசி சார்ந்த விஷயம். அதனால அதை நம்ம அப்படியே அங்க போடுற விஷயத்த அப்படியே இங்க தூக்கி எடுத்து வச்சுக்கிறோம். அது மாதிரி ரிவர்ஸ் சார்ஜ்ல ஏதாவது டாக்ஸ் கட்டுறீங்கன்னா நீங்களே அது இன்புட் கிரெடிட்டாவும் எடுத்துக்கலாம் நீங்களே. தென் ஐஎஸ்டி இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், நம்மளுடைய நிறுவனமே வேறு மாநிலத்தில இருந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க ஐடிசி, அது இதுல வரும். இதெல்லாம் போக மீதம் இருக்கிற ஆல் அதர் ஐடிசி அப்படின்றதுதான் நம்மளுக்கு காமனா நமக்கு கிடைக்கப்பெற்ற இன்புட் கிரெடிட். எல்லாரும் இந்த 5 டேபிள்ல தான் நிறைய விஷயங்களை மேக்சிமம் அமௌண்ட் ஃபில்அப் பண்ணுவோம். இதுல என்ன இருக்குன்னா ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, செஸ் 4 விஷயம். டாக்ஸ் மட்டும் தான், டாக்ஸபிள் வேல்யூனா எதுவும் கிடையாது. அடுத்த பார்ட் பாத்தீங்கன்னா ஐடிசி ரிவர்ஸ்ட் அப்படின்னு. நம்ம ரிவர்சலுக்கு முந்தைய வகுப்புல இந்த ஃபார்முலாலாம் போட்டு பார்த்தோம் இல்லைங்களா, எதுக்கெல்லாம் ரிவர்ஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்டட் சப்ளை பண்றீங்கன்னா அதுக்கான ப்ரொபோஸ்லேட் ரிவர்சல் இருக்கணும். இன்எலிஜிபிள் ஐடிசி இருந்தா ரிவர்சல். இன்எலிஜிபிள் ஐடிசி இங்க தனியாகவும் கொடுத்துருக்காங்க பாருங்க, 17 சப்செக்ஷன் 5. நம்ம இந்த மோட்டர் கார் இந்த மாதிரி விவரம் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ எலிஜிபிள் இல்லாத இன்புட் கிரெடிட்டா இருந்தா அதை தனியா இங்க மென்ஷன் பண்ணி காமிக்கணும் நம்ம இல்லையா. இன்னொரு விஷயம், இந்த பிளாக்டு இன்புட் கிரெடிட் மாதிரி இருக்கா, இல்ல பர்சனல் யூசேஜுக்காக பயன்படுத்தின இன்வெர்ட் சப்ளையா இருக்கா, அப்ப நீங்க அது ஆலர் ஐடிசில கிளைம் எடுத்திருக்கீங்களா, எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கான ரிவர்சல் இங்க கீழே போடணும். அதுல ஒரு மொத்தமா 10,000 ரூபாய் இருக்கிற இன்புட் கிரெடிட்ல எனக்கு 2,000 ரூபாய் பர்சனல் மாதிரி தோணுதுன்னா அந்த 2,000 ரூபாய் இங்க ரிவர்சல் போட்டுடணும். அதுக்குதான் இங்க ரிவர்சல் அப்படின்ற விஷயம் இருக்கு. ஸோ இப்ப நான் காண்பித்த 2 டேபிள்கள் அவுட்வர்டு சப்ளையும் இந்த எலிஜிபிள் ஐடிசி, இந்த 2 டேபிளை மட்டும்தான் most of the people 70-80% of the people மாதாந்திர ஜிஎஸ்டிஆர் 3B இல் ஃபில்அப் செய்வார்கள். மாதாந்திர ஜிஎஸ்டிஆர் 3B இல் ஃபில்அப் செய்வார்கள். சரி, இப்ப இதனுடைய விவரங்களை பார்க்கலாம். 3.1ல என்னெல்லாம் கேட்டிருக்கு. இப்ப 3.1ல அந்த 1A அப்படின்ற விவரம் பாத்தீங்க இல்லையா. அந்த 1A விவரங்களை எப்படி, அதுல என்னென்ன விவரங்கள் இருக்கு, இன்வாய்சஸ், அது இன்ட்ராஸ்டேட் இன்டர்ஸ்டேட் எல்லாமே இருக்கும், B2B B2C எல்லாமே. கிரெடிட் நோட்டை லெஸ் ஆயிருக்கும், டெபிட் நோட்ஸா இருந்தா ஆட் ஆயிருக்கும், அட்வான்சஸ் அந்த மாதிரி இருந்தா அது ஆட் ஆயிருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா லெஸ் ஆயிருக்கும். அது வரதுதான் 3.1A. ரெண்டாவது ஜீரோ ரேட்டட் எக்ஸ்போர்ட்ஸ் எஸ்இசெட் பார்த்தோம் இருக்கு. நில் ரேட்டட் சொன்னேன். பில் ஆஃப் சப்ளை நில் ரேட்டட் மட்டும், எக்ஸாம்டட் நில் ரேட்டடுக்கு வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுக்க மாட்டோம், பில் ஆஃப் சப்ளை அப்படின்னு கொடுத்துருப்போம். 3.1 கண்டினியூ ஆகுது. இன்வர்ட் சப்ளை ரிவர்ஸ் சார்ஜ், அதுக்கு தான் அந்த 2 நோட்டிபிகேஷன், அதுவும் நம்ம முந்தைய வகுப்புல படிச்சோம். நாம செலவு செய்த விஷயங்கள் ரிவர்ஸ் சார்ஜுக்கு உட்பட்ட விவரமா இருந்தா அதுக்கு வரியை கட்டிட்டு நம்ம எடுக்கிறது. நான் ஜிஎஸ்டில இங்க என்ன சொல்லியிருக்கோம், பெட்ரோல் பங்க் ஒன்று சொன்ன ரெவென்யூ, அது இல்லாம லேண்ட் பில்டிங் ஏதாவது வித்துருந்தாங்க அதுவும் நான் ஜிஎஸ்டி. சப்ளை அல்லாத விஷயங்கள் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் நாட் அ சப்ளை ஐட்டம்ஸ். 3.2 இன்டர்ஸ்டேட் தான் நான் சொல்றப்ப சொன்னேன். ஆஃப் த சப்ளைஸ் ஷோன் இன் 3.1A, of the supplies shown in 3.1A என்றால் இது வந்து in addition to the above details additionally கொடுக்கிற information, because these information are already included in 3.1A earlier table. பழைய டேபிள் ஆல்ரெடி இது இருக்குது, அவுட்வர்ட் சப்ளைல இருக்கு. இன்ஃபர்மேஷன் டு டிஸ்க்ளோஸ் ஹியர் இஸ், அங்க என்ன கொடுப்போம் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை, எந்த மாநிலத்துக்கு அனுப்பியிருந்தோம்,
எவ்வளோ டாக்ஸபிள் வேல்யூ, அதனுடைய ஐஜிஎஸ்டி போர்ஷன் எவ்வளோ, அதுல குறிப்பிடும். எலிஜிபிள் ஐடிசில நான் சொன்னது போல இம்போர்ட் ஆஃப் குட்ஸ், இம்போர்ட் ஆஃப் ஐசி. இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் தான் ஐஜிஎஸ்டி. ஆனா இப்போ வந்து அது ஐஸ்கேட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா சிங்க் ஆகுது. இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் செல்ஃப் டிக்ளரேஷன் தான், ஆர்சிஎம் செல்ஃப் டிக்ளரேஷன், ஐஎஸ்டி அது ஆட்டோ பாப்புலேட் ஆகும். ஆல் அதர் ஐடிசியும் ஆட்டோ பாப்புலேட் ஆகும். ஏன்னா 2A இருந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகி வரும் எலிஜிபிள் கிரெடிட். ஏன்னா சப்ளையர் எல்லாம் பில்லு அப்லோட் பண்ணிருப்பாங்க, அது மூலமா நமக்கு அப்லோட் ஆகும். ஐடிசி ரிவர்சல் நம்ம முந்தைய வகுப்புல படிச்ச ரூல் 42 அந்த ரிவர்ஸ் எவ்வளோ, த பர்சன்டேஜ் ஆஃப் ஐடிசி டு பி ரிவர்ஸ்ட் ஆன் தி காமன் கிரெடிட், காமன் இன்புட் கிரெடிட்ல ரிவர்ஸ் பண்ண வேண்டியது. ரூல் 43 என்பது கேபிட்டல் குட்ஸ். எப்படி 42 என்பது நார்மல் எக்ஸ்பென்சஸ், நார்மல் ஐடிசி. இது கேபிட்டல் குட்ஸ் வந்து டாக்ஸபிள் எக்ஸம்ப்டட் சப்ளைஸ் பயன்படுத்துற மாதிரி இருந்தா அதுவும் ரிவர்சல் பண்ணணும். தென் ஸ்கிராப், கிஃப்ட், டேமேஜஸ் அதர் ரிவர்சல், அதுவும் ஐடிசி எலிஜிபிள் இல்லைன்னு நம்ம முந்தைய வகுப்புல படிச்சோம். 17 சப்செக்ஷன் 5ல இன்எலிஜிபிள் ஐடிசி, ஸ்டோலன், கிஃப்ட், காம்ப்ளிமெண்ட், ஸ்கிராப், டேமேஜ் ஆன விஷயம். நெட் ஐடிசி அவைலபிள் A-B அப்படின்றது அதுவே வந்துடும் ஆட்டோமேட்டிக். தென் இன்எலிஜிபிள் ஐடிசியும் நம்ம உதாரணம் நம்ம பார்த்தோம், மோட்டார் வெஹிக்கிள், பர்சனல், இது எம்ப்ளாயி ரிலேட்டட், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதெல்லாம் பார்த்தோம். லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த விவரங்கள்லாம் 17 சப்செக்ஷன் 5ல பார்த்தோம். 5வது டேபிள் என்பது பர்ச்சேசஸ் ஃப்ரம் காம்போசிஷன் ஸ்கீம், எக்ஸம்ப்டட், நில் ரேட்டட், நான் ஜிஎஸ்டி. இதுவும் சாஃப்ட்வேர் மாதிரி இருந்ததுன்னா ஈஸியா இதெல்லாம் பிக்கப் ஆயிடும். இல்லைன்னா மேனுவலா இருந்தா நம்ம பர்ச்சேசஸ் எல்லாம் பிரேக்கப் எடுக்கணும். இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி எக்ஸம்ப்டட், நில் ரேட்டட்ல இருந்து வாங்கியிருக்கோம், நான் ஜிஎஸ்டி காம்போசிஷன் பர்சன் கிட்ட இருந்து எது வாங்கியிருக்கோன்றது விவரம் போட வேண்டியிருக்கும். 5வது டேபிள் பர்ச்சேசஸ். 5.1 டேபிள் வந்து இன்ட்ரெஸ்ட் மற்றும் லேட் ஃபீ. இன்ட்ரெஸ்ட் என்பது நீங்கள் காலதாமதமாக ஜிஎஸ்டிஆர் 3B-ஐ பதிவிட்டீர்கள் என்றால் டியூ டேட்டிலிருந்து எவ்வளவு நாள் நீங்க காலதாமதமாக நீங்க பதிவிட்டிருக்கீங்களோ அவ்வளவு நாட்கள் வரைக்கும் உங்களுடைய டாக்ஸ் லைபிலிட்டிக்கு 18% வட்டி வரும். 24% எதுக்காகனா ஐடிசி ஒன்று தவறுதலா எடுத்துட்டு பிறகு அதை ரிவர்சல் செய்கிறீர்கள் என்றால் இந்த 24% வரும். ஃபார்முலா எப்படி கால்குலேட் செய்யப்படுகிறது பாத்தீங்கன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் 18% இல்ல 24% இன்டு த டாக்ஸ் அமௌண்ட், எவ்வளவு டாக்ஸ் கட்ட வேண்டியதோ இல்ல எவ்வளவு ஐடிசி நீங்க ரிவர்ஸ் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் இன்டு நம்பர் ஆஃப் டேஸ், எவ்வளவு நாள் டிலே ஆயிருக்கு, டிவைடட் பை 365 போட்டீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன். இது மேனுவலா தான் நம்ம இப்போதைக்கு கால்குலேட் செய்யற மாதிரி இருக்கு. வரும் காலங்களில் இது ஆட்டோமேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லேட் ஃபீ இஸ் ஆட்டோமேட்டிக் கால்குலேட்டட். அது நான் சொன்னது போல 50 ரூபாய் ஒரு நாளைக்கு. அதே நில் ரிட்டர்னா இருக்கு, அவுட்வர்ட் சப்ளையும் இல்ல, இன்வர்ட் சப்ளையும் இல்ல, ஐடிசியும் இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஒன்லி 20 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு லேட் ஃபீஸ். பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் அடுத்த டைம். இங்க தான் அந்த ஆஃப்செட் லைபிலிட்டி நான் சொன்னது போல லைபிலிட்டியை நல்லிஃபை பண்றது, ஜீரோ பண்ற ஒரு விஷயம். After successful offsetting liability, proceed to file பண்ணணும் 3B. ஃபைலிங்ன்றது நான் திங்க் GSTR 1 ஃபைலிங்னா இதுதான். அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர் இருந்தா டிஜிட்டல் சிக்னேச்சர், கம்பெனிகள்லாம் டிஜிட்டல் சிக்னேச்சர் வச்சிருப்பாங்க. இல்லைன்னா EVC எலக்ட்ரானிக் வெரிஃபிகேஷன் கோடுன்னு சொல்லி அந்த மொபைல் நம்பருக்கு OTP வரும், அதை போட்டு ரிட்டர்னை ஃபைல் பண்ணிடும். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் சப்ளையர் தான், நம்ம சேல்ஸ் பண்றவங்க தான் கிரெடிட் நோட்டை பதிவிடணும். சப்ளையர் வந்து கிரெடிட் நோட் ரைஸ் பண்ணணும். வைல் ஜெனரேட்டிங் கிரெடிட் நோட், அது ஒரிஜினல் இன்வாய்ஸ் இருந்தா பரவாயில்ல, இப்போ அது ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. சப்ளையர் ஷால் ரெடியூஸ் த கிரெடிட் நோட் ரைஸ்ட் டியூரிங் த டாக்ஸ் பீரியட் ஃப்ரம் த அவுட்வர்ட் சப்ளை. GSTR 1ல நம்ம கிரெடிட் நோட் செப்பரேட்டா போடுறோம், 3Bல அவுட்வர்ட் சப்ளைல ரெடியூஸ் பண்ணி காமிச்சிக்கணும். ஃபைனான்சியல் கிரெடிட் நோட்ஸ் கேன் ஆல்சோ பி ரைஸ்ட் அதர் தேன் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ். இதுக்கு செப்பரேட் சர்க்குலர் நம்பர்லாம் இருக்கு. அதாவது GST வரம்புக்குள் வராத ஃபைனான்சியல் கிரெடிட் நோட்ஸும் இருக்கு. இது வந்து செப்பரேட்டா நம்ம ஆனுவல் ரிட்டர்ன் பதிவிடும் போது அந்த ஃபைனான்சியல் கிரெடிட் நோட் வந்து போட்டுக்கோம். ஸோ வித் திஸ் we are coming to an end of today's session. இன்றைய வகுப்புடைய முடிவுக்கு வந்துட்டோம். நன்றி, கடைசியா இவ்வளவு நேரம் அமைதியா இருந்து பொறுமையா பார்த்ததுக்கு.